ஊற்று என்ற தலைப்பிலே சிந்தனை உரை வழங்குவதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி பாஸ்கர் ஐயா அவர்கள் கூடலூரிலிருந்து நம்மிடையே ஆழியார் ஜூம் இணைப்பிலே இணைந்துள்ளார்கள். சிந்தனையை செவிமடுப்பதற்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றிய அறிமுகத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி பாஸ்கர் ஐயா அவர்கள் கடந்த 26 ஆண்டுகளுக்கும் மேலாக மனவளக்கலையிலே தன்னை இணைத்துக் கொண்டு சிறப்பாக தொண்டு செய்து வருகின்றார்கள். தமிழ்நாடு காவல்துறை வீட்டு வசதி வாரியத்தில் வசிக்கின்றார்கள். கூடலூர் அறக்கட்டளையில் ஸ்மார்ட் துணை தலைவராகவும் தொண்டாற்றுகின்றார்கள். பிரம்மஞான பயிற்சி, அருள்நிதி பயிற்சி, மகானிடம் நேரடியாக பயிற்சி பெற்ற பெருமைக்குரியவர்கள். மேலும் ஐயா அவர்கள் தமிழகம் எங்கும் நேரடியாகவும் இணையம் வழியாகவும் வேதாத்திரிய கருத்துக்களை சிறப்பாக சிந்தனை விருந்தாகவும் குரு சேவை ஆற்றி வருகின்றார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி கூடலூர் பாஸ்கர் ஐயா அவர்களை அனைவரின் சார்பாக வணங்கியும் வாழ்த்தியும் வரவேற்று ஐயா அவர்களை இன்ப ஊற்று என்ற தலைப்பிலே சிந்தனை முறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. தந்தைதான் ஈரோயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்ததர் உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்ற என் சொத்தாச்சு. இந்த அரும்பெரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குருபுயிரின் சேர்க்கை ஒரு திருவடியை வணங்கி வாழ்வோம். ஆசானவர்களை வணங்கி அவர்களே சுகமாக நிரம்பி இன்றைய நிகழ்வுகளை நிகழ்த்தி தர வேண்டும் என்ற உணர்வோடு துவங்குவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, ஞானாசிரியர் பெருமக்களே, மதிப்பிற்குரிய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் ஐயா அவர்களே, இந்த ஜூம் நிகழ்வை அருமையாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஐடி துறையை சார்ந்த நிர்வாக பெருமக்களை, இதை அருமையாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களை, நாம் இன்னைக்கு இன்ப ஊற்று என்ற ஒரு தலைப்பு ஒட்டி சிந்திக்க இருக்கிறோம். அழகா அம்மா இன்ட்ரோடக்ஷன்ஸ் பாடலையே சொன்னாங்க, இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா எனும் போதினிலே ஏற்படுமோர் இன்பமதை எவ்வாறு சொல்லவேன். அந்த வார்த்தையை சொன்னாலே அவ்வளவு இன்பமா, இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் போதினிலே ஏற்படுமோர் அமைதியிலே, அந்த உண்மை, அந்த இன்ப ஊற்றுன்னு சொல்லுகிற போதே அவர்களுக்குள்ள அவ்வளவு இன்பம் பொங்கி வருகிறது என்று சொல்றார் மகரிஷி. இந்த உணர்வு நமக்கு வரணும். இதுக்குதான் மகரிஷி பயிற்சிகளை கொடுத்துட்டு வராங்க. நாம இங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய மனவளக்கலை பயிற்சி முறைகளை முறையாக செய்து கொண்டே வருகிற போது அந்த இறை தெளிவு, இன்னைக்கு உலகம் முழுவதுமே நீங்க பாத்தீங்கன்னா இறைநிலையை பற்றின ஒரு தெளிவு இல்லாத ஒரு சிக்கல் என்பது எல்லா இடத்துலயும் இருக்கிறது. இன்னைக்கு மனித குலத்தை எவ்வளவோ ஏமாத்திட்டு இருக்கிறாங்க உலகம் முழுவதும் இறைவனின் பேரா. அப்போ இந்த சிக்கல்கள்ல இருந்து மனித குலத்தை விடுவிக்கணும் அப்படின்னு சொன்னா இறைவனை பற்றின ஒரு முழுமையான ஒரு விளக்கத்தை அனைவரும் தெரிந்து கொள்ளணும். அப்படி தெரிந்து கொண்டீங்கன்னா அந்த இறையருடைய திருக்கூத்தை உணர்கிற போது, ஒவ்வொரு நிகழ்வுகள்லையும் அதை பார்க்கிற போது அந்த இன்பம் எவ்வளவு அபரிமிதமான இன்பமாக இருக்கிறது என்பதையெல்லாம் மகரிஷி நமக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாங்க. இத நம்ம எவ்வளவுதான் பேசினாலும் கூட, நாங்க திருப்பி திருப்பி அதான் சொல்றோம், எவ்வளவு பேசினாலும் கூட அதை உணர்வு பூர்வமாக கொண்டு வருவதுதான் இங்க மிக முக்கியம். உணர்ச்சிகளுக்கு தாண்டி உணர்வு நிலைக்கு நம்ம வருகிற போதுதான் அந்த உண்மையான இறைத்தன்மையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணுங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே உணர்ச்சி வசப்பட்ட நிலையில தான் அத்தனை செயல்களும் செய்து கொண்டே வருகிறோம்.
உணர்ச்சியினுடைய உச்ச நிலையில தான் இருக்கிறோம். இந்த உணர்ச்சிகளை தாண்டி உணர்வு என்ற ஒரு நிலைக்கு நம்ம எப்ப வருகிறோமோ, அதாவது அனுபவித்தல்ங்கிற ஒரு நிலைக்கு நம்ம எப்ப வருகிறோமோ, அப்போ அந்த இன்ப ஊற்றை நமக்குள்ளிருந்து பெருக்கிக் கொள்ள முடியும். அந்த சாமி சொல்லுவாங்க இல்லையா, அழகா அந்த உணர்வோடு கூடிய விளக்கம், உணர்ந்து ஓதுதல் அப்படின்னு சொல்றோம். அதாவது தன்மயமாக்குதல்னு சொல்றாரு. டிரான்ஸ்பர்மேஷன்ஸ். எந்த ஒரு விஷயத்தையும் எப்போ தன்னுடைய விஷயமாக நம்ம மாற்றிக்கொள்ளுகிறோமோ அப்பதான் அதை பற்றின ஒரு முழு தெளிவும் விளக்கமும் நமக்கு கிடைக்கும். அதுல இந்த சுவாமி சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய இத்தனை விளக்கங்களும் இதுல மிக முக்கியமான விளக்கங்கள் இறைநிலையை பற்ற ஒரு தெளிவு. அதுலயும் இறைநிலைக்கும் காணாத இறைநிலைக்கும் காணுகின்ற இந்த பிரபஞ்சத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய காந்தத்தை பற்றி தெரிந்து கொண்டால் கடவுள் நிலை அறிந்திடலாம் இல்லையா? காந்த நிலை அறிந்திடல் கடவுள் மனம் கண்டிடலாம் அதனிலை. அப்போ கடவுள் தன்மை உணரணும், இறைத்தன்மை உணரணும் அப்படின்னு சொன்னா காந்த ஆற்றலை மிக நல்லா விளங்கி கொள்ளணும். அதனாலதான் எல்லாம் பக்தியில கூட சொல்லுகிற போது சொல்றாங்க பாருங்க, கந்தனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லை, சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கந்தம் அப்படிங்கிறது அந்த காந்த ஆற்றலை பற்றின ஒரு தெளிவு மனித குலத்திற்கு வராத வரையிலும் இறைத்தன்மையை பற்றின தெளிவு வரவே வராது என்கிறதுதான் மகரிஷி முழுமையாக உணர்ந்து நமக்கு சொல்லியிருக்கிறார். நம்ம உடம்புல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பாருங்க, எவ்வளவு அருமையா இறை டிசைன் பண்ணி இந்த உடலை நமக்கு கொடுத்திருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு வாய்க்கு முன்னாடி இந்த மூக்கு இருக்குது. இந்த மூக்கு மட்டும் பின்னாடியோ இல்ல சைட்லயோ இருந்திருந்தா இவ்வளவு மோசமா இருந்திருக்கும்னு பாருங்க. நம்ம சாப்பாடை எடுத்துக்கிட்டு இந்த வாய்க்கிட்ட கொண்டு போகும்போதே சாப்பாடு கெட்டு போச்சு, இதை உள்ளுக்குள்ள போடாத அப்படின்னு இந்த மூக்கு சொல்லிடுது. இந்த வாய்க்கிட்ட கொண்டு போகையிலேயே சாப்பாட்டுல பூச்சி இருக்குது சாப்பிடாதன்னு இந்த ரெண்டு கண்ணும் சொல்லிடுது. அப்போ எல்லாம் ஒன்னோடு ஒண்ணு எவ்வளவு அருமையா ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி மற்ற உறுப்புகளை எல்லாம் அமைத்திருக்கிறான் இறைவன். இவ்வளோ பெரிய உடம்புக்கு இத்தனோண்டு தலைய அழகா வச்சிருக்கிறான். இப்படியே ஆப்போசிட்டா யோசனை பண்ணி பாருங்க, இந்த தலை மட்டும் இந்த உடம்பு சைஸுக்கு இருந்ததுன்னா எப்படி இருந்திருக்கு? இல்ல இந்த உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் கண்ணுக்கு பதிலா காது இருக்க வேண்டிய இடத்துல கண்ணும், கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல காதுமா இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஆனா எந்த இடத்துலயும் ஒரு குறைவில்லாம இறைவன் இந்த உருவத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறான். இதை நினைச்சு பார்க்கும் போதே பெரிய விந்தை தானே. அவ்வளவு வேணா நீங்க சாப்பிடுறோம், சாப்பாடை வாய்ப்புல போடுற வரைக்கும் தான் நம்ம வெயில. ஆனா போட்ட சாப்பாட ரசமா, ரத்தமா, தசையா, கொழுப்பா, எலும்பா, மஜ்ஜையா, ஜீவவித்து குழம்பாக பிரிக்கிறது எவ்வளவு நுட்பமான வேலை. இன்னும் அதை விட என்ன சொல்ற பாருங்க, அந்த சாப்பாட்டுல இருக்கக்கூடிய விட்டமின்ஸை தனியா பிரிச்சு அந்த விட்டமின்ஸ்லயும் தனித்தனியா ஏபிசிடின்னு பிரிச்சு அதை எந்தெந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தணுமோ அதை மட்டும் அங்க கொண்டு போய் கொடுத்து, ஏ கொடுக்க வேண்டிய இடத்துல ஈய கொடுக்கல, ஈய கொடுக்க வேண்டிய இடத்துல ஏவை கொடுக்கலங்கிற மாதிரி கரெக்டா எந்தெந்த விட்டமின்ஸ் எந்தெந்த உறுப்புகளுக்கு போய் சேரணும், எந்தெந்த மினரல்ஸ் எந்தெந்த இடங்களுக்கு போய் சேரணும், இந்த உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் என்ன சத்து போய் சேரணும், எது போய் சேரக்கூடாது, இப்படிங்கிறதுல யாரு பிரிக்கிறான்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு அழகா பிரிச்சு ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் எது போய் சேரணுங்கிறத எவ்வளவு அருமையா செய்து கொடுத்துட்டு இருக்கிறது. மூச்சு விடுறது, மூச்சு இழுத்து விடுறோம், அது போறதா வருதாங்கிறத கூட நம்ம பாக்குறது இல்ல. ஆனா உள்ள போகக்கூடியது ஆக்சிஜன்ங்கிறதுனாலும் வெளியில வர்றது கார்பன் டை ஆக்சைடும் நமக்கு தெரியும். அந்த ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் அந்த காற்று பரிமாற்றம் என்பது அந்த காற்று குமிழ்களுக்குள்ள இவ்வளவு அருமையாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை யாராவது பிரிச்சு பார்க்க முடியுமா? இந்த உடம்பு முழுக்க ரத்தம் இந்த அளவுக்குத்தான் அழுத்தமாக போகணும், இதுக்கு மீறி போனாலும் குறைச்சாலும் கூடினாலும் அது பிரச்சனைன்னு சொல்லி அதை சரியா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறானே இறைவன். இந்த செயலெல்லாம் இறைவனுடைய திருக்கூத்துன்னு சொல்லாம வேற என்ன சொல்றது?
அதை விட யோசனை பண்ணி பாருங்க, ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கிற போதும், இப்போ ஒரு விஷயத்துக்கு ஒரு துக்கம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, துக்கம் தொண்டை அடைக்குதுங்கிறோம். ஏன் தொண்டை அடைச்சிருச்சுன்னா, இந்த இடம் பிளாக் ஆயிடுச்சுன்னா, இதுக்கு இந்த உணர்வுகள் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகாம அங்க மயக்க நிலைக்கு வந்துருது. அப்போ ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் உணர்ச்சியினுடைய உச்சத்துக்கு போகிற போது இந்த உடல் தாங்காது என்பதை உணர்ந்து உடனே மனிதனை அப்படியே மயக்க நிலைக்கு கொண்டு போய் பிளாட் ஆக்கி அந்த மயக்கத்திலேயே கொஞ்ச நேரம் வச்சு ரெஸ்ட் எடுக்க வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் உணர்வு நிலைக்கு கொண்டு வருகிறதே, இத்தகைய செயல்கள் எல்லாம் இறைவனுடைய செயல் இல்லையா? அதே எவ்வளவு நெருக்கமான சொந்தங்களாக இருந்தாலும் அந்த ஒரு 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 இறப்பு நிகழ்கிற போது ரொம்ப கதறி கத்தி அழுகிறோம் தான், இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா எவ்வளவு அந்த உணர்வுகளுடைய உச்சநிலைக்கு போனாலும் கூட அதையும் சரியா தாங்கிக்கிட்டு எதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கி கொடுக்கிறது இந்த இறைவனுடைய செயல் புத்து இல்லையா? இதையும் தாண்டி யோசனை பண்ணி பாருங்க, அடுத்து எந்த ஒரு செயல்லையும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியாமல் இருந்தவர்கள் கூட அடுத்து நமக்கு வேற வழியே இல்லைங்கிற போது தானாக நாம அந்த வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடணுமே. இப்போ வீட்டுல இருக்கிறோம், ஒரு 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 செயலை செய்யணும், ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கும் போது நாம மட்டும்தான் இருக்கிறோம்னா அதை எப்படியாவது கஷ்டப்பட்டு நமக்கு ஆளு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நாம எப்படியாவது செய்து முடிச்சிடறோமே. ஆனா யாராவது சப்போர்ட்டுக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம உடனே செய்யாம இருக்கிறோம். அப்போ இந்த உடலுக்குள்ள நமக்கு செய்யக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் கூட அதை செய்ய விடாமல் தடுக்கிறது எது அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மனம், இந்த மனதில் இருக்கக்கூடிய உணர்ச்சி நிலை, நான் அப்படிங்கிற ஒரு அகந்தை, இதையெல்லாம் எப்ப நம்ம கடக்க போகிறோம், இதையெல்லாம் நாம எப்போ யோசிச்சு சிந்திக்க போகிறோம் அப்படின்னு பாருங்க. அப்ப நமக்குள்ள இவ்வளவு தெய்வீகத்தன்மை உள்ள பொங்கி பொங்கி ஊற்றெடுத்து வருகிற அந்த அற்புத காட்சிய நாம எப்போ அகம் நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப நமக்குள்ள ஒரு தெய்வீக சக்தி இருக்கிறத உணர முடியும். அப்ப அகம் நோக்கி திரும்புங்க. அதனாலதான் அக பயணம் பண்ண மகிழ்ச்சி சொல்றாங்க தவத்தை, ஜேர்னி டுவர்ட்ஸ் கான்சியஸ்னஸ்ங்கிறார். அப்போ அறிவு இறைநிலை நோக்கி நம்ம பயணத்துல தேட ஆரம்பிச்சிருச்சுன்னா அதனுடைய ஒவ்வொரு செயல் கூத்தையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்க முடியும். நீங்க பாருங்க, ஒரு ஜீவனை உருவாக்குகிற போதே அந்த ஜீவனுக்கு என்ன தேவையோ அத்தனையும் இறைவன் கொடுத்துட்டு தான் அடுத்த வேலைகளை செய்யறான். எல்லா இடத்துலயும் ஏகத்துக்கு தண்ணி இருக்கதான் சார் செய்யுது. ஆனா அந்த தண்ணிய ஒரு தேங்காய்க்குள்ள போகும்போது, அதாவது அவ்வளவு உயரத்துல இருக்கக்கூடிய தென்னை மரத்துல அவ்வளவு கூடு கட்டி அந்த வெறும் நாரா இருக்குது, அந்த நாருக்குள்ள ஒரு சின்ன ஓடை வச்சு அதுக்குள்ள பருப்பு வச்சு அதுக்குள்ள அழகா இந்த இளநீரை வைத்திருக்கிறான்னு சொன்னா எவ்வளவு டேஸ்டா அந்த உப்பு தண்ணிய கீழே இருக்கக்கூடிய கடல் தண்ணியில இருந்து தானே அதை உறிஞ்சு எடுக்குது. அந்த உப்பு தண்ணிய இளநீராகவும் மாற்றி கொடுக்குது இல்ல. அதே தண்ணிதான் ஒரு கரும்பு அப்படிங்கிற ஒரு ஒரு செடிக்குள்ள போகிற போது அங்க எவ்வளவு டேஸ்டான ஒரு இனிப்பான பொருளாக உருவாக்கி கொடுக்குது. அப்ப இந்த தண்ணி எந்தெந்த செடிகளுக்கு போகணுமோ அந்த செடிகளுக்குள்ள ஒரு தன்மையை உருவாக்கி அதுக்குன்னு தகுந்த ஒரு தன்மை, இப்போ ஒரு ஆப்பிள் பழத்துல இருக்கிறதும் கரும்பு, ஆனா இந்த தண்ணிக்கும் அந்த தண்ணிக்கும் எவ்வளவு வித்தியாசத்தை வச்சிருக்கிறாங்க இறைவன். அப்ப எந்த இடத்துல எது நிகழணும் அப்படிங்கறத ஆல்ரெடி டிசைன்டு, இதை நம்ம எதுவும் மாத்த முடியாது. அப்ப இந்த டிசைனை நாம எப்போ அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப நமக்குள்ள அந்த இன்பத்தை உணர முடியும். இப்ப நீங்க யோசனை பண்ணி பாருங்க, இப்ப நான் சொன்ன அதே உதாரணத்தை வச்சுங்க. இப்போ ஒவ்வொரு செடிகளுக்குள்ளாகவும் அந்த தண்ணியே அவ்வளவு மாற்றத்தை பிரித்து 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 உள்ளதுன்னு சொன்னா மனிதனிடத்துல இத்தனை கோடி மனிதர்கள் இருக்கிறாங்களே, அப்ப அத்தனை பேருகிட்டையும் ஒரே மாதிரி இறைத்தன்மை இருக்க முடியுமா அப்படின்னா இருக்க முடியாது. எல்லாருக்குள்ளயும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய தன்மைகளும் சேர்ந்தே இருக்கும்.
அப்போ அதுல வித்தியாசங்கள் இருக்கதான் செய்யும். அப்படி இருக்கிறத நம்ம எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அப்போ நமக்குள்ள அந்த இன்பத்தை உணர முடியும், அனுபவிக்க முடியும். இப்ப நம்மளால ஏன் அனுபவிக்க முடியல அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தன்மைப்பு அல்லது நான் அப்படிங்கிற ஒரு அகந்தை, இதை எப்ப நம்ம விட போலாம் அப்படின்னு யோசிங்க. அதனாலதான் நான் யார் என்றே வினவு நல் உடலும் உயர் அறிவும் நல்லிணைப்பாய் கூடிய ஒரு நாட்டமுடனே ஒழிக்கும் ஊனுருவி வாகனமாம் உள்ளியங்க மாற்றவியில் வான்கடந்த மெய்ப்பொருளே வாழறிவாம் அதுவே நான் அப்படிங்கிற மகரிஷி. அந்த அறிவே தெய்வமாக இருக்கிறது. இறைவனை கண்டு கொண்டேன் குறைவின்றி குற்றமின்றி குணத்தில் உயர் அறிவாக இறைவனை காணுகிறேன்னு சொன்னார்ல. அப்போ இறைதான் இங்க அறிவாகவும் இருக்கிறது, அந்த அறிவை தான் நானாகவும் இருக்கிறேன் என்று சொன்னா நானே இறைவனாக இருக்கிறேன் அப்படிங்கிற உண்மைய நம்ம உணர்ந்து கொள்ளுகிற போது அப்பதான் இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா என்னும் போது நிலை ஏற்படுமோ இன்பம் அதை எவ்வாறு சொல்வேன். அந்த உணர்வு இருக்கும். அந்த உணர்வு வருகிற போது இன்ப ஊற்றுன்னு சொன்ன உடனேயே நமக்குள்ள பொங்கி ததும்பி வரணுமா? இது எவ்வளவு நாள் பேசலாம், ஆனா யோசனை பண்ணி பாருங்க. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனம்ங்கிற ஒரு விஷயம், அதாவது வெளியில படர்க்கை எய்து கொண்டிருக்கக்கூடிய மனநிலை எப்போ அமைதி நிலைக்கு போகிறதோ அப்போ அது தெய்வீக தன்மை அடைஞ்சிருது. படர்க்கை எழுதி கொண்டிருக்கிற வரையிலும் அமைதி அடைய முடியாது, அமைதி அடையாத வரையிலும் இறைத்தன்மை உணர முடியாது இல்லையா? அப்ப நம்ம படர்க்கை நிலையிலேயே இருந்து கொண்டு இயற்கையை உணர வேண்டும், இறைத்தன்மை உணர வேண்டும் என்று சொன்னா முடியாது. அப்ப அதுக்கு நல்ல பயிற்சி வேணும்ல. அந்த பயிற்சி தான் மகர்ஷி தவம் அப்படின்னு கொடுக்குறாங்க. தவம்னு சொன்னா வெறுமனே கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து இருக்கிறது தவம் இல்லை. எந்த செயலிலையும் அந்த இறைத்தன்மை, எந்த பொருளிலும் என்னை காண வல்லவன் இவனோ அவனை விட்டு நான் நீங்குவதும் இல்லை, அவன் என்னை விட்டு நீங்குவதும் இல்லைன்னு பகவத்கீதையில சொன்னாங்கல்ல. அது மாதிரி எல்லா பொருட்கள்லையும் தன்னையே காணுகிற அந்த பக்குவத்தை உருவாக்கணும். அதனாலதான் எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை எவரொருவர் அடிக்கடி நினைந்தாலும் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் உடலிலும் அறிவிலும் மாற்றம் காணும். அப்ப எல்லா பொருள்லையும் தன்னையே பார்க்கிற பார்வையை உருவாக்கணும். அதுதான் கண்ணாடியில தன்னை பார்க்கணும். கண்ணாடி பார்க்க உணரலாம் உருவநிலை, உள்நாடி பார்க்க உணரலாம் உயிர்நிலைன்னு சொன்னார். அந்த உயிர்நிலையை எப்போ உணர்கிற முடியும்? உள்நாடி பார்க்க ஆரம்பிக்கணும். அப்படி பார்க்கும்போது உள்ளும் புறமும் உள்ளதெல்லாம் தானாகும், வெள்ளம் ஒன்று உண்டாம் அதை தெய்வம் என்பார் வேதியர் பாரதி சொல்வார். அப்போ உள்ளும் புறமாக எல்லா இடத்திலும் தங்கி தலைத்து ஓங்கி தனி வெவ்வேறாய் காட்டி கங்குள் பகலிரண்டு காரண பொருளான இறைவனை கண்டு விட்டேன் இல்லையா? உள்ளும் புறமும் மட்டுமில்ல, இரவும் பகலும் மட்டுமில்ல, எல்லா நேரங்கள்லையும் எல்லா இடங்கள்லையும் தங்கி ததும்பி ஓங்கக்கூடிய இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய அந்த இறைவனை கண்டு கொண்டேன் அப்படின்னு பாடுறாங்க. குறைவின்றி குணத்தில் உயர் அறிவாக இறைவனை காணுகின்றேன். அந்த அறிவினுடைய செயல்பாட்டை உணரணும். கல்லுக்குள்ள தேரை இருக்கிறது, அந்த கல்லுக்குள்ள போய் அந்த தேரை முட்டை போட்டு குச்சி பறிச்சு அங்க அது உள்ள இருக்கக்கூடிய அந்த முட்டை வளர 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 அந்த கல்லும் விரிவு கொடுத்து அந்த தேரை வளர்வதற்கு தகுந்த ஒரு இடத்தையும் உருவாக்கி கொடுக்குது. அதுக்கு தகுந்த எல்லா சாப்பாடும் அங்க போய் சேர்ற மாதிரியான வசதிகளை செய்து கொடுக்கிறது அப்படின்னு சொன்னா இதை விட என்ன இறைவனுடைய கருணையை பெற்று சொல்வதற்கு? தாயினுடைய வயிற்றிலிருந்து அந்த குழந்தை வந்தவுடனே அல்லதுக்கு ஒரு குட்டை ஈன்றவுடனே அந்த குட்டைக்கு தேவையான ரத்தத்தை பாலாக மாற்றி கொடுக்கக்கூடிய பக்குவத்தை இறைவன் செய்து வைத்திருக்கிறானே, இதை விட என்ன பெரிய வித்தை சொல்வதற்கு? நீங்க யோசனை பண்ணி பாருங்க. ஒரு குண்டூசியினுடைய தலையை விட பல மடங்கு சிறிய ஒரு கருமுட்டையிலிருந்து இவ்வளவு அழகான ஒரு உருவத்தை உருவாக்கி கொடுக்கிறானே, இதை விட பெரிய விந்தை என்ன இருக்கிறது இறைவனுடைய செயல்களை பார்க்கறதுக்கு?
சின்னஞ்சிறு செல்கள் சேர்ந்து ஒத்துழைத்து சிந்தனைக்கு எட்டா செயல்களை நிகழ்த்துவன முன்னும் ஒரு துளியான மூலவிந்து நாதத்தால் பாடுறார் மகரிஷி. ஒரு சின்ன ஒரு அணுவும் இவ்வளவு கோடி அணுக்களாக பிறந்து ஒரு அழகான வடிவத்தை உருவாக்கி கொள்ளுகிறது என்று சொன்னா இது இந்தந்த மாசத்துலதான் உருவாகணும் அப்படிங்கிற டிசைன் எல்லாம் யார் போட்டு கொடுத்தான்னு நினைக்கிறேன். இதையெல்லாம் ரசிக்க பழகிற போதுதான் நமக்குள்ள அந்த இன்பத்தை பெருக்கிக் கொள்ள முடியுங்க. இதுதான் அந்த பாடல்ல மகிழ்ச்சி சொல்றாங்க பாருங்க, நன்மை தரும் நவக்கோள் நட்சத்திர கூட்டம் நான் அகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியை. அப்ப எங்க பார்க்கணுமா? அகத்தை பார்க்கணும், உள்ள பார்க்கணும். அப்ப நமக்குள்ளயா அந்த நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, ஆமா எப்படி அப்படின்னு பாருங்களேன். இப்ப நமக்குள்ள கடந்து உள்ள பார்க்க பழகும் போது வெறும் இந்த பாடி, பிசிக்கல் பாடியை பாக்குறோம், இந்த பருவுடலாக தெரியுது. அந்த பருவுடலை கடந்து உள்ள போய் பாருங்க, பஞ்சபூதங்களுடைய கூட்டாக தெரியும் இல்லையா? நிலம், நீர், நெருப்பு, வெப்பம், காற்று இதெல்லாம் சேர்ந்த ஒரு அமைப்பு தானே இந்த வடிவமாக இருக்கிறது. பரமாய சக்தியில் பஞ்சமாபூதம் தரமாறி தோன்றும் பிறப்பு மகள் அவை பாட்டி பாடல்கள்ல நிலமைந்து நீர் 4 நீடங்கி 1 உளவை 1 விண் உளவை 2 விண் 1ன்னு சொல்லி பாடினாங்களே, அந்த ஒவ்வொரு ரேசியோடையும் கரெக்டா இந்த உருவத்தை உருவாக்கி கொடுத்திருக்குது இல்ல. சரி, இந்த பஞ்சபூதங்களும் என்ன அப்படின்னு அதை கடந்து பார்த்தா விண்துகள் தான் 2 விண்துகளாக சேருகிற போது காற்று. அதே விண் 24 விண்துகளாக சேர்ந்தா அது நெருப்பு. இந்த நெருப்பும் காற்றும் சேருகிற போது அது நீராக மாறிடுது. அப்ப நீரும் விண்ணுடைய கூட்டு தானே. நீர் கெட்டிப்படுகிற போது அதுவே தானே நிலமாக மாறிடுச்சு. அதனாலதான் சொன்னாங்க மண்ணிலே விண்ணை கண்டான். அப்ப மண்ணாக இருப்பதும் விண், நீராக இருப்பதும் விண், காற்றாக இருப்பதும் விண்ணு, நெருப்பாக இருப்பதும் விண்ணு. ஆக மொத்தத்துல இந்த உடம்பே விண். ஒரே ஒரு மரத்தை வச்சா தனி மரம், கோடிக்கணக்கான மரங்கள் ஒரு இடத்துல ஒன்னா வச்சு வளர்த்த தோப்பு. அது மாதிரி ஒரு விண்துகள் இருந்தா தனித்த விண். அதே பல கோடி விண்கள் தொகுப்பாக இருக்கிற போது, இப்ப மரங்கள் தான் மாமரம் மட்டும் இருந்தால் அது மாந்தோப்புன்னு சொல்றோம், தென்னை மரம் மட்டும் இருந்தா தென்னந்தோப்புன்னு சொல்றோம் இல்லையா? கொய்யா மரம் இருந்தா கொய்யா தோப்புன்னு சொல்றோம். அது மாதிரி எத்தகைய விண்கள் உன்னுடைய தொகுதி இருக்கிறதோ அதுக்கு தகுந்த அப்படி. இப்ப வெறும் விண் இருந்தா அது உயரணும். அதே 2 விண்துகள் சேர்ந்த தொகுப்புகள் இருக்கிற போது அது காற்றணும். அப்ப இந்த தோப்புக்கு வித்தியாச பேர் வருது இல்ல, அது மாதிரி இந்த விண்ணுடைய கூட்டத்துக்கு வித்தியாசங்களாக பேர் வச்சுட்டோம். அப்படி எடுத்துட்டா இந்த உடம்பே விண்துகளுடைய கூட்டுதான். தோப்புன்னா மரங்கள் சேர்ந்ததான் தோப்பு. ஆனா அது கொய்யா தோப்பு, அது தென்னந்தோப்பு, அது பாக்கு தோப்புன்னு பிரிச்சு வச்சிருக்கிறோம் இல்லையா? அங்கு என்ன விளைவு வருகிறதோ, என்ன மாதிரியான நமக்கு நன்மை கிடைக்கிறதோ அதுக்கு தகுந்தே எங்க பேர் வச்சுட்டோம்ல. அதே போல இந்த உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் விண்துகளுடைய தொகுப்பு. அந்த விண்துகள் என்ன நன்மையை கொடுக்கிறதோ, என்ன செயலை செய்கிறதோ அதுக்கு தகுந்தாலும் நம்ம பேரை மாத்தி வச்சிருக்கிறோம். அப்படி எடுத்துட்டா இந்த உடம்பே விண்ணுடைய கூட்டு தானே. சரி, இந்த உடம்ப கடந்து பார்த்தா இருக்கிற அத்தனையும் விண்துகளுடைய கூட்டுதானே. இந்த விண்ணை பற்றின ஞானம் பெற்றவர்கள் தான் விஞ்ஞானிகள். அப்போ இந்த உடல்ல தாண்டி இருக்கக்கூடிய எல்லா தோற்றங்களும் விண்ணுடைய கூட்டு அப்படின்னு சொன்னா இந்த பிரபஞ்சமே விண்ணுடைய கூட்டு தானே. அப்படின்னா இந்த விண்ணுக்கு எல்லை எது? இந்த பிரபஞ்சம் தான் விண்ணுடைய எல்லை. அப்ப இந்த பிரபஞ்சமே விண்துகளுக்கு உடம்பு. பஞ்சபூதங்கள் ஒரு எல்லை கட்டி இருக்கிற போது இந்த உடலாக காட்சி எடுக்கிறது. விண்துகள்கள் எல்லை கட்டி இருக்கிற போது இந்த பிரபஞ்சமாக காட்சி எடுக்கிறது. இதான் எங்க ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, விரிந்த ஆன்மா பிரபஞ்சம், சுருங்கிய ஆன்மா உடம்பு அப்படிங்க. விரிந்த ஆன்மா பிரபஞ்சம், சுருங்கிய ஆன்மா உடம்பு. அப்ப இந்த பிரபஞ்சமே நானாக இருக்கிறேன் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் என்னுடைய செயல்பாடுதானே. இப்போ இந்த உடம்புக்குள்ள இருக்கிற கண்ணு, காது, மூக்கு, ஒவ்வொரு உறுப்புகளும் எனக்கு வேலை செய்யுதுன்னு சொன்னா
இந்த பிரபஞ்சமே என்னுடைய உடம்பு இல்ல, அப்ப இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் என்னுடைய உடம்பினுடைய ஒரு அவயம் இல்ல. இப்போ என் கண்ணுல குத்துனா வலிக்குது அப்படின்னா, இந்த பிரபஞ்சமே என்னுடைய உடம்புன்னு நினைக்கிற போது, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற யாரையாவது ஒருத்தருக்கு துன்பம் ஏற்பட்டா அந்த துன்பம் யாருக்கு உணரணும்? இந்த உடம்புக்குள்ள ஒரு விஷயம் துன்பம் ஏற்பட்டா எனக்கு உணர்றோம்ல, அது மாதிரி இந்த உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய, இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கக்கூடிய உடலுக்கு, பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய உடலுக்கு துன்பம் ஏற்படுகிற போது, அந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எந்த உயிருக்கு துன்பம் ஏற்பட்டாலும் அந்த துன்பமும் இன்பமும் யாருக்கு உணரணும் அப்படின்னா எனக்கு உணரணும். இதுதானே வள்ளலார் சொன்னார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். அப்ப பயிரும் யாரு? என்னுடைய உடம்புல ஒரு உறுப்பு. ஒரு மயிலுக்கு குளிர் அடிக்குது, ஓடி போய் ஒருத்தன் போர்வை எடுத்து போத்துனான் தன்னுடைய போர்வையை. ஏன்? அந்த அந்த குளிர் இவனுக்கு தெரியுது இல்லையா? அப்போ எவ்வளவு ஒரு அபரிமிதமான அன்பு அப்படிங்கறது வெளிப்பட்டிருக்கிறதுன்னு பாருங்க. அப்ப இந்த உணர்வு வருகிற போது அங்க எதுவும் இல்லைன்னு வரும். கண்ணப்பர் எடுத்துக்குங்க, ஒரு கல்லு, ஒரு சிலை, அந்த சிலையில கண்ணுல இருந்து ரத்தம் வடிகுது, உடனே தன்னுடைய கண்ணை பிடிங்கி அதுல அப்புறம் அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த சிவன் வேறு நான் வேறு அல்ல அப்படிங்கிற உணர்வோடு இருக்கிற போது, எனக்கு இல்லாட்டி பரவாயில்ல, என்னுடைய உறுப்பு தானே அங்க வலிக்குது அப்படின்னு நினைக்கிறேன். உடனே இவனுக்கும் வந்துச்சுல்ல, பின்னாடி அந்த இறைத்தன்மை உணர்கிற போது இவனுக்குள்ள அந்த அந்த கண் இவனுக்கும் பெறப்பட்டதுன்னு படிக்கிறோம்ல. அப்போ அன்பின் வெளிப்பாடாக மாறுகிறது. அன்புன்னு என்ன? இன்பம் தான். இறைவனுடைய இன்னொரு தன்மை அன்பு. அன்பே தெய்வம், அன்பே சிவம், எப்படியோ பேர் வச்சிருக்கிறார். அப்படி எடுத்துட்டா இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் நானாக எப்ப நம்ம உணர்கிறோமோ அப்ப நமக்குள்ள அந்த தெய்வீக இன்ப ஊற்று பெருகி வரும். அதனாலதான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க, நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டங்கள் நான் அகத்தே காணுகின்ற நடனமாடும் காட்சியாய். நன்மை தரக்கூடியது, நலம் தரும் நவக்கோள்கள்னு சொல்றாங்க இல்லையா? நவகிரகங்களும் நன்மை தான் தருது. நம்ம பெரும்பாலும் அந்த நவகிரகங்கள் எல்லாம் நமக்கு நன்மை தரதில்லையோன்னு சொல்லிதான் பேசிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு கோள்கள்ல இருந்தும் வரக்கூடிய காந்தலை கதிர்கள் எவ்வளவு நன்மையை நமக்கு செய்து கொண்டிருக்கிறது, அதையெல்லாம் நம்ம எண்ணி பார்க்கணும். நன்மை தர நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டங்கள் நானகத்தை காணுகின்ற நடனமாடும் காட்சியாய் உன் பெரிய பேரியக்க உவமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஒரு கொத்து போல். இந்த பிரபஞ்சமே ஒரு கொத்து மாதிரி அழகா அப்படியே மிதந்து உருண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த காட்சியை நான் உள்ள பார்க்க பார்க்க அகம் பொங்கி வருகிறது அப்படிங்கிறார். நன்மை தரு நவக்கோள் நட்சத்திர கூட்டங்கள் நான் அகத்தை காணுகின்ற நடனமாடும் காட்சியாய் உன் பெரிய பேரியக்க ஓமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உள்ளதே ஒரு கொத்து போல். தன்மயமாய், இங்கதான் ரொம்ப மிக முக்கியம், தன்மயமாய் தான் அதுவாய், தன்மயமாய் தான் அதுவாய் என்ன என்ன ஆனந்தமே. தன்மயமாக இருக்கணும், தான் அதுவாக இருக்கணும். இதைத்தான் நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு வந்தேன். தானே அதுவாக இருக்கிற அந்த காட்சியை நாம எப்போ உணர்ந்து கொள்ளுகிறோமோ அப்ப நமக்குள்ள அந்த தெய்வீகத்தன்மை என்பது உற்றெடுத்து வருகிறது அப்படின்னு சொல்ல. இதுதான் எல்லா மகான்களும் உணர்ந்தாங்க. அதுதான் எல்லா பொருளையும் தன்னை பார்க்க பழகினாங்க. இந்த காலத்துல நீங்க படத்துல எல்லாம் பார்த்திருக்கலாம், ஒருத்தர் முருகா முருகா முருகான்னு முருகனையே வேண்டி போறான்னு வச்சுங்க, எந்த பொருளை பார்த்தாலும் முருகனாகவே காட்சி அளிக்கிறார். ஒருத்தன் சிவனேன்னு போனா சிவனாகவே காட்சி அளிக்கிறார், இயேசுநாதன் போனா இயேசுநாதரா காட்சி அளிக்கிறார். அப்போ எல்லா பொருளிலையும் தன்னையே பார்க்கிற பார்வையை உருவாக்கணும். இவ்வளவு நுட்பம் சுவாமி சொல்லி கொடுக்குறாங்க. கண்ணாடிய பாரு பாரு பாரு, கண்ணாடிய பார்த்தா பார்க்க பார்க்க உள்நாடி பார்க்கக்கூடிய பார்வை உனக்கு வந்துடும். இப்போ நமக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி பின்னாடி ஒரு கண்ணாடி, ரெண்டு கண்ணாடி வச்சு நம்ம நடுவில் உட்காந்தோம்னு வச்சுங்க, இந்த பக்கம் நிறைய கண்ணாடி இருக்கிற மாதிரி தெரியும், பின்னாடி நிறைய கண்ணாடி இருக்கிற மாதிரி தெரியும்.
இல்லையா? நிறைய ரூம் ரூமா இருக்கிற மாதிரி அந்த பக்கம் ரூம் இருக்க முடியுது. அப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? உள்நாடி 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 போகணும். அப்படி உள்ள நாடி 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 நம்ம உள்ள போகிற போது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்படி தெரிந்து கொண்டா இந்த பிரபஞ்சமே நானாக இருக்கிறேன், அந்த நானே இறையாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு வந்துருச்சுன்னா, இப்போ சொல்லுங்க, யாருக்காவது நமக்கு துன்பம் கொடுக்க முடியுமா? இல்ல யாரையாவது வருத்த முடியுமா? அதான் அறிந்தது சிவம், வளர்ந்தது அன்பு. அந்த சிவப்பரம்பொருளை உணர்கிற போது அன்பு வளர்ந்து வருகிறது. இத ஒவ்வொருத்தரும் எப்படி எல்லாம் உணர்ந்திருக்கிறார்கள் பாருங்க. ஒருத்தர் அப்படியே இறையை அம்மாவா, அதாவது பெற்றோர்களாகவே நினைச்சு அப்படியே போறார். ஒருத்தர் அப்படியே அடியவராகவே, இறைவனுக்கு அடியாராகவே இருந்து அந்த இறைத்தன்மை அடையணும் போறாரு. ஒருத்தர் அப்படியே இறைவனுக்கு நண்பனாகவே இருந்து இறைத்தன்மை, இறைவன் நானும் வேற இல்லப்பா, ரெண்டு பேரும் நாங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி போறாரு இல்லையா? அப்ப நண்பராக, அடியாராக, குழந்தைகளாக எப்படி எல்லாம் அவங்கள பாவித்திருக்கிறார்கள் பாருங்க. அது அவங்களுடைய பார்வைக்கு தகுந்த அடை. இப்போ எனக்கு நான் ஒரு குழந்தையாக பார்க்கணும்னு நினைச்சா நான் குழந்தையாக பார்க்கலாம், நான் பெற்றோராக பார்க்கணும்னு நினைச்சா பெற்றோராக. அப்ப யாரை எனக்கு பிடிக்குமோ அவர்களா தானே நான் எல்லா இடத்துலயும் பார்க்க முடியும். அப்ப இறையை எனக்கு பிடித்த வடிவத்திலையும் எனக்கு பிடித்த குணத்திலையும் நான் பார்க்க பழகி இருக்கிறேன். அதுதான் இங்க புத்தி. அப்படிதான் நமக்கு இது வரைக்கும் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் எல்லா இடங்கள்லயும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற போது அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு சொல்லித்தராங்க. ஆனா இந்த அன்புங்கிற நிலையிலேயே நம்ம போக 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 அன்புடைய கடைசி உச்சம் எதுவுமே எக்ஸ்ட்ரீம் லெவல் ஒண்ணு இருக்கும்ல, அது 0, 0, ஒண்ணும் நிர்வாணம் அப்படின்னு சொல்ற. அந்த நிர்வாண நிலையை எப்ப நம்ம அடைந்து கொள்ளுகிறோமோ, எப்ப நம்ம பூஜ்ய நிலையை அடைகிறோமோ, அப்பதான் நமக்குள்ள அந்த சலனமில்லாத மனநிலை என்பது வரும். அந்த சலனமற்ற நிலை எப்ப நமக்கு வருகிறதோ அப்போ அதுக்கப்புறம் அசைவு என்பது இருக்காது. எங்க அசையும்? கடல்ல வெளிப்புறத்துல அசைவு, உள்ள போக போக அமைதி. அது மாதிரி நம்ம உள்நோக்கி போய் பழகி உள்ளேயே நிற்க பழகி கொண்டோம்னா அசைவு நிலைக்கு நம்ம போக மாட்டோம். வெளியில தான் அசைவு. அந்த வெளியில அசைந்து கொண்டிருக்கக்கூடியதை நம்ம உணர்கிற போது, வெளியில இருக்கக்கூடிய அசைவுகள்லயே நம்ம இருந்து கொண்டிருக்கிற வரைக்கும் நம்மளுடைய மனமும் அசைந்து கொண்டே இருக்கும். நம்ம மனம் எப்போ ஆழ்நிலைக்கு போய் விடுகிறதோ அங்கேயே நிலைக்க பழகிவிட்டால் அசையாத தன்மையில் இருக்கும். மனம் அசைவற்ற நிலையில் போக போக மனதின் அடித்தளத்தில் மாநிதியாம் இறைவனை கண்டுகொள்ளலாம். மற்றவரை எதிர்பார்க்க கையேந்தல் வேண்டாம், மறைபொருளாம் இறைவனை நம் மனத்தடியில் காண்போம்னு மகிழ்ச்சி சொன்னாங்கல்ல. இப்ப மனதுடைய அடித்தளத்தில் போகிற போது, அந்த ஆழ்ந்த அமைதியிலேயே நிலைக்க பழகிற போது நம்ம இந்த இன்பத்தை மறக்க, இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். அப்ப எல்லா இடத்திலும் நிறைவாக இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை, நிறைநிலையை தானாக உணர்வதாகும். நித்தம் உடலில் உயிர் உள்ள மட்டும், எவ்வளவு காலத்துக்கு? நித்தம் உடலில் உயிர் உள்ள மட்டும் உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள. ஒவ்வொரு நிலையிலையும் உறைஞ்சு பழகி கொள்ளணும். அப்படி பழகி கொண்டா உலக இன்பங்களிலே எந்த பொருளோடு, எந்த நபரோடு எவ்வளவு தொடர்பு கொள்ளணும். நீங்க நல்ல பழக உங்களுக்குள்ளேயே ஒரு அந்த நிலையை நீங்க உணர்ந்து கொள்ள முடியும். கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம லிமிடேஷன் வச்சுக்கணும், இதுக்கு மேல வேண்டியது இல்லைங்க அப்படின்னு போயிடும். அதனாலதான் இந்த துறவு நிலைன்னு சொன்னாங்க.
உள்ள உணர்ந்து போக போக ஒரு துறவு நிலை வரும் பாருங்க, மனதிலே ஒரு தெளிவு. அதான் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு. எந்த பொருளோடு எந்த நபரோடு நம்ம உறவு வைத்திருக்கிறோமோ அந்த உறவுல ஒரு தெளிவு வந்துருச்சுன்னா அது துறவு. அந்த துறவு நிலை வந்துருச்சுன்னா நமக்குள்ள மனம் அமைதி நிலையில இருக்கு. எப்ப நம்ம துறக்க முடியல அப்படின்னு சொன்னா, பற்றுக்கும் பாசத்துக்கும் நாம அடிமையாக இருக்கிற வரையிலும் நம்மளால எதையும் துறக்கவே முடியாது. அப்ப பற்றும் பாசமும் அற்ற நிலைக்கு வரணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பனா என்ன சார், ஒண்ணுமே இல்லாத எல்லாத்தையும் விட்டுட்டு போறதா அப்படின்னு இல்ல, எல்லாத்துலயும் அன்புன்னு ஒண்ணு சொல்றாரு பாருங்க. அன்புக்கும் பற்றுக்கும் பாசத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அன்பு காட்டுங்க, பற்றும் பாசமும் வேண்டாம். எது பற்றுன்னு என்னது பிடிச்சுக்கிறது, இருக பற்றி கொள்ளுது, அதனால பற்று. பாசம்னு என்ன அப்படின்னா அது வழுக்கும். அப்ப மனம் எப்ப ஒரு விஷயத்துல பற்றி கொண்டு இருக்கிறதோ அது வரையிலும் அதுல இருந்து விடுபட்டு வர முடியாது. இப்ப நாமளே யோசித்து பாருங்க, நம்ம எல்லாம் தவம் பண்றோம், நான் நல்லா உணர்ந்து கொண்டேன், நான் 10 வருஷமா தவம் பண்றேன், 20 வருஷமா தவம் பண்றேன், இப்படிங்கிற போலியான பற்றே நம்மளுடைய உண்மை தன்மை உணர முடியாம இருக்கிறதுக்கு காரணம். உணர்ந்து கொண்டேன் அப்படிங்கறது இது ஒரு விதமான பற்று தானே. உணர்ந்தேன் அப்படிங்கிறதையும் கடந்து நிற்கணும். ஏன்னா அதனாலதான் சொன்னாங்க, கண்டவர் விண்டலர் விண்டவர் கண்டிலர்னு சொன்னாங்க. கண்டுட்டோம் அப்படின்னா அது நிர்வாண நிலை, முடிவு நிலை. நிர்மூலம்னு சொல்றல, ஒன்றுமில்லாத நிலைன்னு சொல்றோம்ல, அந்த நிலைக்கு வந்துட்டா இங்க கண்டுகொண்டேன்னு கூட சொல்றதுக்கு வராதான். அப்ப கண்டுகொண்டேன்னு சொல்றது கூட ஒரு பற்று அப்படின்னு சொல்ல, அது கூட இறைப்பற்று அப்படின்னு சொல்ல. அந்த இறைப்பற்றை கூட எப்ப நாம விட்டுட்டு போறாங்களோ அப்பதான் இறைத்தன்மையும் உணர முடியும். அதனாலதான் மகான்கள் எந்த இடத்துலயும் பற்று என்பது இல்லை, பற்று வைக்கல. எல்லா ஊர்லயும் போய் பாடினாங்க அப்படின்னு சொல்லி நீங்க படிக்கிறீங்கல்ல, மாணிக்கவாசக சுவாமி பாடியிருக்காரு, அந்த கோயில பாடியிருக்காரு, அந்த கோயில பாடியிருக்காரு, அந்த கோயில். ஏன் அவருக்கு தெரியாதா? எல்லா இடத்துலயும் இருக்கிறது ஒரே பொருள் தான், பரம்பொருள் தான் அத்தனை பொருளாகவும் அத்தனை இடங்கள்லயும் இருக்கிறதுன்னு தெரியுது. ஆனா இந்த கோயில்ல போய் பாடினாங்க, அந்த கோயில்ல போய் பாடினாங்க, இந்த கோயில போய் பாடினாங்க அப்படின்னா அவர் அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய சிவத்தன்மையை பாடுகிறாருன்னு சொல்றது அர்த்தம் இல்லையே. எல்லா இடத்திலும் இருக்கிறது ஒன்றுன்னு அவருக்கு எல்லாம் தெரியுமே. இப்ப ஏங்க பாடுறாங்க? இந்த பொருள் மீது பற்று, இந்த உருவத்தின் மீது பற்று அப்படின்னு இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்கிறத பார்த்தாங்க. இப்ப நம்ம அப்படியே இருக்கோம், இது என்னுடைய குடும்பம், ஏன் பிள்ளைங்க, ஏன் வீடு, இன்னும் சொல்ல போனா ஏன் மன்றம், இது எங்க மன்றம், எல்லா இடத்துலயும் பற்று. இந்த பற்று என்னைக்கு விடுபடுகிறதோ அன்னைக்கு தெய்வீக தன்மை வெளிப்படும். பற்று இருக்கிற இடங்கள் எல்லாம் பாசம் இருக்கும். பாசம்னா என்ன, வழுக்கும். அங்கெல்லாம் சறுக்கல்கள் இருக்கதான் செய்யும். சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். எங்கெல்லாம் நீங்க சிந்தனை செய்து பாருங்க, எங்கெல்லாம் பற்றுகளுடைய உச்சத்தில் இருக்கிறோமோ அங்கெல்லாம் சிக்கல்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஏன்னா எதை இந்த மனம் பற்றி கொண்டிருக்கும்னு சொன்னா சிக்கலைத்தான் பற்றி கொண்டிருக்கும். ஏன்? அது சிக்கலிலே உழன்று பழகியதுனால இதுக்கு அமைதியில போய் இருக்கிறதுக்கு பிடிக்காது. சும்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கலாம்னா கூட சும்மா இருக்காது, டிவி ரிமோட் எடுத்து டிவியை பார்க்க சொல்லு. சும்மா கொஞ்ச நேரம் டைம் இருக்குன்னா உடனே செல்போன் எடுத்து நோண்ட சொல்லுது. ஏன்னா அமைதியா இருக்கிறது இந்த மனதுக்கு பிடிக்காது. அப்படின்னு சொல்ல முடியாது, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அதுலயே நைத்து போயிடுச்சுன்னா இருக்கும். நீங்க நல்லா தூங்குறீங்க, ஆழ்ந்த தூக்கத்துல நல்லா தூங்கிட்டு இருக்கிற போது யாராவது எழுப்புனா அந்த மனசுக்கு பிடிக்குதா? உடனே கோபம் வந்துருதுல்ல. அப்ப அந்த இன்பத்தை அனுபவிக்க தெரியுது இந்த மனசுக்கு. ஆனா இந்த மனம் ஆழ் மனதுல இருந்து அனுபவிக்கவும் தெரிகிறது, புற மனதிலிருந்து இந்த பற்றுகள் சிக்கி தவிக்கவும் தெரிகிறது. இதுல அதிகமா எதுல இருக்குது? பெரும்பாலான நேரம் புற மனதுலதான் இருக்குது.
சிக்கல்களையே உணர்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதை கடந்து போக பழகணும். அந்த சிக்கல்களை கடந்து ஆழ்நிலைக்கு போயிடுச்சுன்னா மனம் அமைதியிலேயே லயமாகிவிடும். அந்த அமைதியில் லயமாகி தெளிவு பெறுகிற போதான் தெளிவு, அப்புறம்தான் உங்களுக்கு முடிவு வரும். மனதனுடைய படிநிலைகள் படிக்கும்போது அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. அப்ப ஆராய்ச்சி என்பது வந்தால் தெளிவு என்பது வரும். தெளிவு வந்தால்தான் ஒரு முடிவு. அது வரைக்கும் முடிவு வர கிடையாது. இப்ப நம்மளால இவ்வளவுதான் சிக்கல். இதையெல்லாம் கடந்து போங்க. இதையெல்லாம் கடந்தா எவ்வளவு இன்பத்தை நீங்க அனுபவிக்கலாம். அந்த இன்பத்தை நீங்க உள்ளுக்குள்ளேயே அனுபவிக்க எவ்வளவு இன்பம் பொங்கி வரும்னு யோசிச்சு பண்ணி பாருங்க. இப்ப நமக்குள்ள அந்த தெய்வீகத்தன்மை இருக்குதுன்னு நினைச்சிட்டாலே அது ஒண்ணும் இல்லைல்ல. அந்த தன்மை உணரணும். அதை உணர்வதற்கு முயற்சியாவது செய்யணும். அந்த முயற்சியில தான் நாம தான் ஈடுபட்டு இருக்கோம் இல்லையா? அந்த முயற்சியில ஆழ்ந்தாழ்ந்து ஒடுங்கி போகலாம், உணர்ந்து கொள்ளலாம். இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா, இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா என்னும் நிலை எவ்வளவோ வார்த்தைகள் சொல்ல இல்லையா? அப்ப இன்ப ஊற்றாக இருக்கக்கூடியது எப்படி இருக்கிற எல்லா இடத்துலையும் நிறைவாக இல்லையா? நிறைவாக குணமின்றி குற்றமின்றி குணத்தில் உயர அறிவாக இறைவனை கண்டு கொண்டேன். குறைவில்லாம அந்த குணத்தை முழுமையாக உணர்ந்து கொள்ளுகிறது. குறைவின்றி குற்றமின்றி அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அதுலயும் இன்னைக்கு நம்ம இதுதான் சரி, இவங்க சொன்னதான் சரி, அவங்க சொன்னதான் சரி அப்படின்னு அல்ல. எல்லா விஷயத்திலையும் நீங்க ஆராய்ச்சி செய்வார்கள். களவும் கற்றமரன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அது மாதிரி எல்லா துறைகள்லையும் எல்லா ஆங்கிலையும் நம்ம பார்க்க பழகிற போது எது சரி எது தப்பு அப்படிங்கிறது தெளிவாயிடும். அந்த தெளிவு என்பது வந்துருச்சுன்னா அந்த தெளிவுலதான் நமக்கு நிறைவு, மகிழ்ச்சி, அமைதி என்பது ஏற்படும். அந்த அமைதி தான் நம்ம வாழ்க்கையை இன்பமயமாக மாற்றும் என்று சொல்லி இந்த அருமையான நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளம். வாழ்க. தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. கேள்வி பதில் நிகழ்வுக்கு முதலாவதாக கிருஷ்ணவேணி அம்மா அவர்கள். கிருஷ்ணவேணி அம்மா மைக்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். கிருஷ்ணவேணி அம்மா மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கிருபாநிதி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஆனா ஒண்ணுயா இன்னொன்னு கூட நடப்பு வந்துச்சு எனக்கு. இளநீலேயே எத்தனை வகை டேஸ்ட் கிடைக்குது, பழத்திலேயே அதையே எத்தனை வகை டேஸ்டா, நம்ம மாம்பழத்திலேயே எத்தனையோ 100 வகை இருக்கு. அதெல்லாம் நீங்க சொல்லையில ரொம்ப சிந்திச்சு பார்க்கல. அது உணராம தான் இருக்க எல்லாமே அங்க இறைநிலை உணர்த்திட்டு தான் இருக்குங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப நீங்க உணர்ந்து ஓதுதல், ஓதி உணர்தல், அகநோக்கு பயணம், இந்த மாதிரி தவம், அகத்தவம், இத்தனை வகை சொன்னீங்க ஐயா. ஆனா இதுல நம்ம எதை தெளிவா செய்யறோம் அப்படிங்கிறது நமக்கே புரிய மாட்டேங்குது. அதாவது அந்த தவம் தான் எல்லாத்துக்கும் மெயினா இருந்தா கூட அடிப்படையா ஒண்ணுல கொண்டு போறோம். அடிப்படையா அதாவது அகத்தவம் இதெல்லாம் பண்ணி எல்லா நிலையும் உடற்பயிற்சி, காயக்கற்ப அத்தனையும் பண்ணாதான் தவமே நமக்கு கிடைக்குது. அப்படிங்கல இது நம்ம ஓதி உணர்றோமா, உணர்ந்து ஓதுறோமா, இல்ல தன்வயம் எப்படி ஆக்கிக்கிறோம் அத இல்லையா? அந்த அகநோக்கு பயணம்ங்கிறது அதுல இதெல்லாம் இதனுடைய விளக்கம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமையா. நன்றி ஐயா. வாழ்க வளம். வாழ்க. இப்போ நம்ம ஓதிதான் உணர்றோம். உணர்ந்து ஓதுறதுங்கிறது கூட இல்ல, ஓதிதான் உணர்றோம். ஏதாவது படிச்சதை வச்சுக்கிட்டு நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை கேட்டு தெளிவு பெற்ற விஷயத்த வச்சுக்கிட்டு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதுவும் கூட ஒரு விதமான ஒரு போதை தான். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். எப்போ எனக்கு எல்லாம் தெரியாதுங்கிற நிலைக்கு நம்ம வரமோ அப்போ நமக்கு நாமளே ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிடணும். அந்த நிலைக்கு நாம போக முயற்சி பண்றதுக்கு நாம உணர்ந்து கிடைச்ச விஷயங்களை வச்சுக்கிட்டு படிச்ச விஷயங்களை வச்சு
உள்நோக்கி நாம சிந்தனை செய்து கொண்டே வருகிற போதுதான் நம்ம பார்க்க முடியும். இதுக்குதான் நாம அகம் நோக்கி திரும்புதல், அகப்பயணம்னு சொல்றோம்ல. ஆனா எந்த பொருளையும், இந்த மகிழ்ச்சி சொல்லி கொடுத்த விஷயம் தான் அழகா சொல்லுவாங்க சாமி, எந்த பொருளையும் 3 விதமாக பார்க்க பழகுங்க. ஒரு பழத்தை கூட, நமக்கு ஆப்பிள் பழத்துக்கு உதாரணம் எவ்வளவு அழகா சாமி சொல்லுவாங்க. ஒரு ஆப்பிள் பழத்தை ஆப்பிள் பழமா பாருங்க, அதை அணுக்களுடைய கூட்டா பாருங்க, அதை இன்னும் கடந்து பார்த்தீங்கன்னா அதுவே இறைவனுடைய தன்மையாக இருக்கிறத பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது மாதிரி எல்லா பொருளையும் நம்ம பிசிக்கலா பாக்குறது, அப்புறம் இன்னும் உள்ள கவனிக்கிறது, இன்னும் ஆழ்ந்து கவனிக்கிறதுன்னு போக போக இந்த 3 விதமா பார்க்கிற போது அதுதான் அகம் நோக்கி திரும்புதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்மள அகம் நோக்கி திரும்பி பார்க்கறது, ஒவ்வொரு பொருளையும் திரும்பி பார்க்கிற போது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வீக தன்மை உணர்ந்துகளும். இதுல நாம செய்ய வேண்டியது என்ன, ஒவ்வொரு பொருளையும் கூர்ந்து பார்க்க பழகுது. அது ஒரு விதமான தற்சோதனை பயிற்சி தான்மா. நம்ம என்ன மாதிரி செய்திருவோம், ஆசை சீரமைத்தல் கூட ஏதோ அட்டவணை கொடுத்திருக்கிறாரு செஞ்சிருவோம், சினம் தவிர்த்தல், கவலை விடுத்தலாம் செய்யணும். என்னமா நான் யார் பயிற்சி எப்படி செய்யறோம்? அப்ப நான் யாருங்கிறது ஒரு அகத்தாய்வு பயிற்சி இல்லையா? அந்த அகத்தை உள்நோக்கி பார்க்க பழகிறது. அதுதான் அழகா அங்க மகரிஷி கொடுத்திருப்பாங்க. 3 விதமாக ஒவ்வொரு பொருளையும் பார்க்க எப்ப மனசு பழகுதோ அப்போ உள்நோக்கி போக பழகிக்கும். சரியாமா? ரொம்ப சிறப்புயா, நன்றி ஐயா. இன்னும் 2 தடவை கேட்டுட்டு தெளிவு பெறணும். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பு. வாழ்க உமாமா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கிருஷ்ணவேணி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வணக்கம் ஐயா, வணங்குகிறேன் ஐயா உங்களை. வளமுடன் ஐயா. நீங்க வேதாத்திரி மகரிஷியினுடைய கவியை வைத்து அப்படியே உணர்ந்து எங்களுக்கு சொல்லிட்டீங்க. அதுல சத்சித் ஆனந்தத்தை தான் நானகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய் அப்படின்னு முடிச்சிட்டீங்க ஐயா. அதுலயும் கூட நீங்க நான் அப்படி கண்டுட்டேன் என்கிற ஒரு உணர்வோ பற்றோ அது கூட இருக்கக்கூடாது, இருக்கிறேங்கிற உணர்வு கூட இல்லாத மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிறேன்னு கூட இல்ல, எல்லாமா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எல்லையற்ற பறவெளியில தான் நாம இருக்கிற மாதிரி நீங்க முடிச்சிட்டீங்க ஐயா. நன்றி ஐயா, நன்றி. உங்களுடைய ஸ்பீச்சை நான் கேட்க ரொம்ப ஆர்வமா இருந்தேன், கேட்டுட்டேன். உங்களுடைய தொலைபேசி எண்ணையும் நான் வாங்கிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய நீங்களே வேதாத்திரியா மாறி நிக்கிறீங்கிறத நான் உணர்ந்தேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக அருள்நிதி இந்திராணி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வழக்கம் போல நல்லா இருக்க ஐயா, நல்லா இருக்கேன். ரொம்ப ரொம்ப அருமை ஐயா. மனச தொட்ட பேச்சு, மன ஆழத்துக்குள்ள எப்படி நுழைக்க முடியும்னு முயற்சி பண்ணக்கூடிய பேச்சுங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பற்றற்று நிற்கிறதும் துறவு கொள்றதும் இல்லறத்துல இருந்து கொண்டே சாத்தியமா ஐயா? கொஞ்சம் அதுக்கு முயற்சி தான் பண்ணணும். நாம இது சாத்தியம் இல்லைன்னு எவ்வளவு காலத்துக்கு தான் நம்ம கடந்து போறது? அது ஒன்றை பெறணும்னா இன்னொன்னு விடணுங்கிறதும் சொல்லி கொடுத்துருக்கிறோம்ல. ஆமா. இல்ல எல்லா இடத்துலயுமே இல்லறத்தில் இருந்து மகரிஷியே கூட அதுக்கு அதை ஒரு லிமிடேஷன்ஸ் நம்ம பிக்ஸ் பண்ணணும். இப்ப மகரிஷி கூட பாத்தீங்கன்னா ஒரு 60 ஆண்டுகள் வரைக்கும் தான் அவங்க இல்லறத்துல இருக்க முடிஞ்சது. அதை தாண்டி வெளியில வரணும்னா வெளியில வந்துதானே ஆகணும். மகரிஷி சொல்லும்போது ஒன்றினால் ஒன்று கெடாவண்ணம்னு சொல்லியிருக்காரு. கெடாமல் பாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. எது வரைக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஒரு குறிப்பிட்ட பொறுப்புகள் இருக்கிற வரைக்கும் அந்த பொறுப்புகளை நாம ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள்ள நிறைவுபடுத்திக் கொள்ளணும். இப்போ சாமி பாத்தீங்கன்னா 60 வயது வரைக்கும் அவங்க குடும்ப கடமைகள், அவங்க செய்ய வேண்டிய பொறுப்புகள் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் செய்து முடிச்சு 60 வயதுல அவங்க முழுசா தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார்ல. இன்று முதல் நான் ஈட்டுகின்ற பொருள் செல்வம் அனைத்தும் பொது நலத்துக்கே அப்படின்னு சொல்லி வெளியே வந்தார்ல. அது மாதிரி அதுக்கப்புறம் தானே அவனால அந்த ஆழ்ந்த தன்மையை உணர முடிஞ்சது. அவ்வளவுதான்.
அப்போ நம்ம எப்போதுமே இப்படியே இருந்துட்டே பேசிட்டே இருந்தோம்னா இதுவே ஒரு விதமான சாக்கு, நம்ம சாக்கு சொல்ற மாதிரி தானே அர்த்தம். ஒரு எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டே பண்ண முடியும். ஆமா அப்ப ஆமா அதையும் விட பழகணும். பழகணும். கண்டிப்பா. நல்லது ஐயா, நல்லது, நல்ல விளக்கம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளம். அம்மா நன்றி அம்மா. அம்மா நன்றி இந்திராம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜன் அம்மா, வாழ்க வளமுடன். மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. தன்மைக்கும் இறை பற்றுக்கும் என்னங்க வித்தியாசம்? பற்று தன்மை, இறை பற்று இறை தன்மையை அடைய முடியும்னு சொன்னீங்க. இறை பற்றுக்கும் இறைத்தன்மைக்கும் என்ன வித்தியாசம் கேக்குறீங்களா? இறை பற்றுன்னா இப்போ வந்து நான் கும்புற சாமி தான் பெருசு அப்படின்னு நம்ம பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறோம்ல, அது இறை பற்று. அது சாமியா இருந்தாலும் சரி, இறைநிலைன்னு சொன்னாலும் சரி. இப்ப நான் செய்யறதுதான் சரி அப்படின்னு பிடிச்சு வச்சுட்டு இருக்கேன்னா அது வந்து பற்று. எப்போ அதை கடந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறது ஒண்ணுதான் அப்படின்னு தெரியுதோ அதுதான் தன்மை. அந்த தன்மை உணரணும். ஐயா பாசத்துக்கு சொன்னீங்க. அப்ப பாசத்துக்கு சொல்லும் போது எனக்கு தவறு இல்லைங்கய்யா. அந்த பாசத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்லிட்டே வந்தீங்க. அன்பு, பாசம், பற்று. பாசத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு பகுதியில தண்ணி போயிட்டே இருந்துச்சுன்னா அங்க அப்படியே கற்பு கற்பா பத்து பிடிச்சு போதா? இப்போ நம்ம வீட்டுல இருக்கிற வேஸ்ட் தண்ணி ஒரு சைடா வெளியில போகுது இல்ல, போற தண்ணி போற பகுதி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கருப்பு கருப்பா பத்து பத்தா இருக்கும் இல்லையா? அதுலயே கொஞ்ச நாள் ஆச்சுன்னா என்ன ஆகுது, அப்படியே சின்ன சின்ன செடிகள் முளைக்குதா? அந்த செடி மேல கால் வச்சா என்ன பண்ணும்? வழுக்கிடும். அப்போ அந்த பற்றுதான் என்னவாக மாறுது? பாசமா மாறுது. பாசம் தான் நம்மள என்ன பண்ணுது? கீழே விடுக வைக்குது. சரியா? சரிங்க. அப்ப நம்ம எது பிடிக்க விடக்கூடாது? எது பிடிக்க விடக்கூடாது? பற்று பிடிக்க கூடாது. பற்று இருக்க கூடாது. பற்று இருந்தாலே பாசம் வந்துடும். ஆமா, அதான். அதனாலதான் பற்றற்றான் பெற்றுக பற்றினை அப்படின்னு சொன்னாரு. பற்றுக பற்றற்றான் பற்றினைன்னு சொல்லி குரல் சொல்றாங்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை. அப்ப பற்றே இல்லாத ஒரு பொருளை பிடித்துக்கணும். நல்லதுங்கய்யா, நன்றிகளையா. ரொம்ப உடலை பத்தி கூட ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக தனப்பிரியா அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. மைக் அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசு. வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. சிறப்பான பேச்சையா. நாங்க குழந்தைங்களோட கேட்டேன். ஹெட்செட் கொடுத்தாங்க. நீங்க பேசுறது கேட்டோடனே ஹெட்செட் போடாதீங்கன்ட்டாங்க. கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. ஆனா அவங்களோட உரை முழுசா கேட்டாங்க. ரொம்ப நன்றி. எப்படி சொல்றதுன்னு தெரியல. இது நீங்க சொன்னது ஏதாவது சொன்ன என்ன வார்த்தைகள் இல்ல. நீங்க அந்த வின் பத்தி சொல்லும் போதெல்லாம் அப்படியே பிரபஞ்சம் முழுசுக்கும் விரிஞ்ச மாதிரி ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப நான் இப்பதான் மனவளக்கலையில தொடக்க நிலையில இருக்கிறேன். இப்பதான் பிரம்மஞானத்துக்கும் அடுத்த வாரம் திங்கட்கிழமை வரும் ஐயா ஆலியா இருக்கு. வாழ்த்துங்க ஐயா. நன்றி ஐயா. உங்க இது போன்ற உரை வேணும் ஐயா. பல வருடங்கள் கழித்து என்ன வரணுமோ அது ஒரு மணி நேரத்துக்குள்ளாரே நீங்க கொடுக்குறீங்க. குருவோடைய அருள் எங்களுக்கு இருக்குதுன்னு தான் இப்ப நான் உணர்றேன். உங்க மூலமா எங்களுக்கு எல்லாம் வருது. நன்றி ஐயா. நானும் கண்டிப்பா சிறப்பா மனவளக்கலையில என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செய்யறேன். அடுத்த தலைமுறைக்கு இதை எடுத்து செல்றேன். அததான் என்னுடைய இப்பத்திய கடமையா எடுத்துக்கிறேன். நன்றி ஐயா. சிறப்புமா. உங்கள் சேவை நல்லா தொடர்ந்து செய்யுங்க. வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்ததாக உமையாள் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்பு நன்றிமா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா ஆழ்ந்து ஆழ்ந்து உள்ள போறது அது சொன்னீங்களே, அது என்னதுங்க எப்படிங்கய்யா? புரியலம்மா. ஆழ்ந்தாழ்ந்து
ஆழ்ந்து ஆழ்ந்து உள்ள போறதுன்னு நீங்களேங்கய்யா, உள்ள போய் இருங்களே உணரணும்னு நீங்களேங்கய்யா. அதான் ம். அதான் அது எப்படின்னு தெரியலங்கய்யா, அதான் கேட்கணும்னு. ஒண்ணும் இல்லம்மா, பெருசாலாம் யோசிக்க வேணாம். இப்போ ஒரு பொருளை பார்க்கிறோம்னா அந்த பொருள் எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறதுன்னு பாருங்க. அந்த பொருளுக்கு உட்பொருளாக எது இருக்குன்னு பாருங்க. அப்படி பாத்தீங்கன்னா அதுவே தெய்வமாக மாறிட்டு. நல்லா கடவுளை வணங்கும் போது கூட கருத்தினை உற்றுப்பார் நீ அப்படின்னு சாமி சொல்றார். இப்போ ஒரு கோயில போய் ஒரு கடவுளை வணங்குறோம். கடவுளை வணங்கும் போது அங்க என்ன இருக்குங்கிற கருத்தை நம்ம பார்த்தோம்னா ஒரு சிலை. இந்த சிலை எதனால் ஆக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா அது ஒரு கல்லு. அந்த கல்லு எதனால் ஆக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா அது அணுக்களுடைய கூட்டு. அந்த அணுக்கள் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தா அது பரமாணுக்களுடைய கூட்டு. இந்த பரமாணுக்கள் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா பரம்பொருளே அணுவாக வந்திருக்கிறது. அப்ப இறை துகளாக தன்மாற்றம் அடைஞ்சிருக்குது. அப்படின்னா இந்த சிலை யாரு? இறை. அப்போ எந்த பொருளாக இருந்தாலும் இப்படி நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா எல்லா பொருளுக்கும் உட்பொருளாக இருப்பது இறை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுதான் நம்ம மகரிஷி நமக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. சரிங்க, சிறப்பாக தெளிவான விளக்கம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மதன் மோகன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாய்ப்பு நன்றி அம்மா. வாழ்வணும்மா ஐயா. வாழ்வணும் ஐயா. சிறப்பான உரை ஐயா, சிறப்பான உரை ஐயா. மற்றவரை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம், நம் மனதில் உள்ளே சென்று இறைவனுடைய ஒன்றுபட்டு கேட்டால் கடுத்தான்னு சொல்றீங்க இல்லையா? இறைநடைய போனோன்னு எதுவுமே கேட்கக்கூடாது, இறைநிலை நம்ம ஒன்ன கலந்தோம்னு சொல்றாங்களே, அப்படியாங்கய்யா? இது விளக்கம் எனக்கு புரியலையா சார்? இப்ப இறைநிலையாக நீங்க மாறும்போது கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன்னா இந்த பிரபஞ்சமே யாருன்னு நம்ம சொன்னேன். இந்த பிரபஞ்சமே நம்மளுடைய உடம்பு இல்ல. அப்ப பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே யாருக்குள்ள இருக்கு? இறைநிலைக்குள்ளேயா நமக்குள்ளயா? இந்த உடம்பு என்னோட அப்படின்னு சொன்னா இந்த உடம்புக்குள்ள இருக்கிறதெல்லாம் யாருக்குள்ள இருக்கு? எனக்குள்ளதானே இருக்கு. அப்ப இந்த பிரபஞ்சமே என்னுடைய உடம்புன்னு பாவனைக்கு வந்துட்டா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறது எல்லாமே யாருக்குள்ள இருக்கும்? இந்த உடம்பு நான் சொன்னா உடம்புக்குள்ள இருக்கிற எல்லாமே என்னுடையதுன்னு சொல்றீங்க. என்னுடைய கண்ணு, இது என்னுடைய காது, என்னுடைய மூக்கு, என்னுடைய கைன்னு சொல்றீங்கல்ல. அது மாதிரி இந்த பிரபஞ்சமே என்னுடைய உருவம் அப்படின்னு சொன்னா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் யாருடையது? நம்முடையதாங்க. அப்புறம் எதுக்கு நீங்க போய் தேடணும்? ஓ சரிங்க சரிங்க. ரெண்டாவது ஏன்னா இப்ப இறைவன் அது மாதிரி போய் ஆள்ல சென்று போய் கேட்கும் பொழுது ஒன்றை அடைந்த பிறகு மறுபடியும் இன்னொரு மனம் இயங்குன்னு சொல்றாங்க ஐயா. ஒன்றை அடைந்து விட்ட பிறகு மறுபடியும் இன்னொன்று வரணும்ட்டு இயங்குன்னு சொல்லுவாங்க. அது உண்மையா? அதுதான் அந்த அந்த எல்லை கட்டுகிற போதுதான் அது ஒண்ணு அடைஞ்சோடனே இந்த வேணும் இன்னொன்னு வேணும்னு போயிட்டே இருக்கும். அது இப்போ ஒரு செல்போன் வேணுங்கிற வரைக்கும் தான், அந்த செல்போன் வாங்குற வரைக்கும் தான் அது மேல பற்று. அதுக்கப்புறம் அது தூக்கிட்டு அடுத்தது போயிடும். இப்படி ஒவ்வொன்றா போயிட்டே தான் இருக்கும். ஆனா நீங்க நமக்குள்ளேயும் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற போது எதையும் தேட வேண்டியது இல்லை, எல்லாமே நமக்குள்ள இருக்கு, எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். அந்த உணர்வு தானாக வந்துருச்சுன்னா தேட வேண்டிய அவசியம் இல்லை, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நன்றி. அருமையான விளக்கமே. நன்றி ஐயா. நன்றி. வாழ்க ஐயா. வாய்ப்பு நன்றி அம்மா. வாழ்வணும்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அருள்நிதி ராதா அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ராதாம்மா மைக் அன்மியூட். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு இது துரியாதீதம் ஃபர்ஸ்ட் கொடுத்தப்ப 2012 கிடைச்சதுங்க ஐயா. கீழே இருக்கிறது தான் தெரிஞ்சா, உட்கார்ந்து இருக்கிறது தெரிஞ்சது, ஆனா எங்க இருக்கும் அப்படிங்கறதே தெரியலைங்கய்யா. அது மாதிரி ஒரு 2-3 தடவை நான் கொரோனா பீரியட்ல இந்த மாதிரி எல்லாம் அனுபவிச்சிருக்கேன். அதுக்கப்புறமெல்லாம் அதுக்கப்புறமெல்லாம் கிடைக்கல. அதெல்லாம் அந்த மாதிரி வர வாய்ப்பு இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவான்னு நினைக்க தோணுச்சு இப்போ நீங்க ஸ்பீச்ல. அது எப்போதான் கிடைக்குமாங்க ஐயா அந்த மாதிரி வாய்ப்பு? கிடைக்கும். நம்மளுடைய மனநிலையை பொறுத்து அது மாறும். நம்ம இந்த என்ன சொல்றது, தேடுதலோடு இருக்கிற போது, இப்போ தேடுதலோடு இருக்கிற போது அதுக்கான வசதிகளும் வாய்ப்புகளும் நோக்கி தானாக வந்துடுமா. நீங்க உங்களுக்கு ஒரு அவசரமா ஒரு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு வச்சுங்க. இல்ல ஒரு பொருள், இந்த பொருள் எனக்கு அவசரமா தேவைப்படுது, என்ன பண்ண போறோமோ அப்படியே தெரியலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்.
ஆனா அந்த பொருள் வந்துடும், அதை நம்ம அந்த செயலை செஞ்சுட்டு அடுத்த வேலைகளுக்கு போயிட்டே தானே இருக்கிறோம். என்னைக்காவது நமக்கு வேண்டியது வந்து சேராமலா இருக்குது? இல்ல நம்ம செய்ய முடியாத காரியம்னு ஏதாவது இருக்குது? இல்லையே. அப்ப எந்த இடத்துல எது வேணுமோ அதை இறைவன் தானா நமக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான். அது கொடுக்கும்போது நம்ம அனுபவிச்சுக்கணும் இல்லைங்களா? அது கிடைக்கும் போது நம்ம அது தேடுதல் என்பது வந்துருச்சுன்னா, தேவை என்பது வந்துருச்சுன்னா, தேவைக்கு தகுந்த வசதிகளும் நமக்குள்ளேயே இருக்கிறது நமக்கு தெரியும். இந்த சாமி எப்படி சொல்லுவாங்கன்னா, மலர்ந்த உடனேப்பா, ஒரு பூ நல்லா மலர்ந்த உடனே வண்டு தானா தேடி வந்து தேன் எடுக்க வந்துருது இல்ல? மலரா கூப்பிட்டுச்சு, நான் மலர்ந்துட்டேன், எனக்குள்ள தேன் இருக்கு, வந்து எடுத்துக்கோன்னு சொல்லுதா என்ன? அப்ப மலர்ந்த உடனே தேன் எடுக்க வண்டு தானாக தேடி வருவது போல ஒரு சீடனுக்கு தேடுதல் என்பதும் தேவை என்பதும் அவசியப்படுகிற போது குரு தானாக வந்து அவர்களுக்கு என்ன வழிகாட்டணுமோ அந்த வழியை காட்டி கொடுப்பாங்க. இது எப்பாவது கிடைக்கும் இல்லைங்கய்யா? எப்பாவது அந்த உணர்வுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நல்லதுமா. அதனாலதான் இறைவா என் குருவாய் வந்தாய். அப்போ யார் வர்றா அப்படின்னா, குருங்கிற வடிவத்துல இறைவனே நம்ம கிட்ட வழிகாட்ட வருகிறார் அப்படிங்கறத அந்த சாமி சொல்றாங்க. ஆமாங்க ஐயா, ஆமா. ரொம்ப அருமையா நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க ஐயா. அதே மாதிரி நீங்க பிரபஞ்சமே நம்ம உடம்புக்குள்ள இருக்கு அப்படிங்கறத சொன்னீங்க இல்லையா? அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு உடம்பே சரியில்லைங்கய்யா. பல தடவை கீழே விழுந்து அவங்க அம்மா அப்பா இல்லாம எக்ஸ்பயர் ஆயிட்டாங்க. கூட பிறந்தவங்களும் வெவ்வேறு இடத்துல இருக்காங்க. ஆனா அந்த அம்மா வேலைக்கும் போய்கிட்டு தன்னோட வேலையை தானே பாத்துக்கிறதுங்க ஐயா. சமையல் செஞ்சு எல்லா வேலையுமே பாத்துக்கிறாங்க. உடம்பெல்லாம் பயங்கர இதா குண்டா இருப்பாங்க. ஆனா வந்து தன்னம்பிக்கையில தானே செய்யறாங்க ஐயா. முடியுங்க. ஒரு கதவு வந்து திறக்கவே 10 நிமிஷம் ஆகும் அவங்க வந்து கதவை திறக்கவே. ஆனா இன்னைக்கும் வேலைக்கு போய்கிட்டு தன் வேலையை தானே செஞ்சிட்டு இருக்காங்க ஐயா. நீங்க சொல்லவும் எனக்கு அதான் நினைச்சேன். பிரபஞ்சம் வந்து உடம்புக்குள்ள சக்தியை கொடுத்து அவங்களை இயக்க செஞ்சிட்டு இருக்கு. அவங்களோட தன்னம்பிக்கையும் சேர்ந்து இயங்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டேங்க ஐயா. நீங்க சொல்ல அதுதாங்க ஐயா ஞாபகம். சொல்ல சொல்ல எனக்கு அவங்க ஞாபகம் வந்து அத நீங்க சொல்ல சொல்ல அப்படியே இதாச்சு. இப்படி எல்லாம் இருக்கு பிரபஞ்சம் வந்து இந்த மாதிரி சப்போர்ட்டிங் இல்லாம கூட செயல்படுத்த வைக்குது அப்படிங்கிற மாதிரி தோணிச்சுங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. அற்புதமான உரைங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றி உமாமா. வாழ்க வளமுடன். நன்றி ராதாம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக லக்ஷ்மணன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். கேள்விப்பதி நிகழ்ச்சியில் தான் கலந்துக்கிட்டேன். அதாவது பற்றே இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. இப்ப குடும்ப வாழ்க்கையில நம்ம இது பண்றப்ப எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வேணும்னா அதை பற்று இருக்கிறப்பதான் செய்ய முடியுது. பற்றே இல்லாம நம்ம ஒரு தாமரை இலையில தண்ணீர் ஒட்டாத போல இருக்குது. பட்டு நம்ம அந்த எண்ணங்களை வச்சோம்னா எப்படிங்க எல்லா இடத்துலையும் முனைப்பா நம்ம செயல்பட முடியும்? அப்படி இருக்கிறப்ப நம்ம தெய்வ நிலையும் இப்போ உடற்பயிற்சி செய்யறதா இருக்கும், காயல்பம், தியானம், இதை செய்யணும் பண்றப்ப தானே அந்த நிலைக்கு நம்ம வரணுங்கிற ஒரு இதே வருது. அதுவே இல்லாம இருக்கிறப்ப நம்மளால எப்படிங்க அந்த ஒரு இறைத்தன்மையோட இருக்க முடியும்? எனக்கு அது சரியான இது தெரியல. முறை நான் கேட்கல. நான் சொல்றேன் ஒண்ணும் இல்ல. இப்போ பற்றே இல்லாமல் இருத்தல் அப்படிங்கிறது வந்து இப்ப நீங்க இல்லறத்துல வந்து இருக்கணும் தான். ஆனா அதுலயும் அளவு முறையோடு இருந்து கொள்ளணும் அப்படிங்கறதுதான் இங்க மிக முக்கியம். ஒண்ணும் இல்ல, ஒரு கோழி இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு கோழி கொஞ்சம் ஒரு 20-22 நாள் அடகாத்து குஞ்சு பறிச்சு அதை வந்து அந்த குஞ்சு கோழிகளை வந்து கூட்டிட்டு போய் தீன் பெருக்க சொல்லி கொடுக்குது. ஒரு வேற்று ஜீவராசிகளிடத்துல தன்னை எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குது. எல்லாம் சொல்லி கொடுத்த பிறகு ஒரு குறிப்பிட்ட வயது வந்த உடனே அது தானாக தீன் சாப்பிடவும் வேற்று ஜீவராசிகள் இருந்து தன்னை காப்பாத்திக்கிற தகுதியும் திறமையும் அதுக்கு வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது வரைக்கும் தனக்குள்ள வச்சுக்கோ. வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே எல்லாத்தையும் விரட்டி விட்டு நீ போய் உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன்னு போயிடுது இல்ல. இது சாதாரண ஒரு கோழி கூட அந்த பற்றற்ற பற்றுக்கு, அதாவது அளவு முறையோடு கூடிய பற்றில் இருக்கிறது. நாம் அப்படி இல்லை. கடைசி வரைக்கும் நம்ம பிடிச்சு வச்சுக்கிட்டே கஷ்டப்படுவோம்ல. இந்த தன்மையை தான் வேணாம்னு சொல்றாங்க மகரிஷி போன்று மகான்கள் எல்லாருமே. அது பற்று என்பது எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சுதான். அது எதா இருந்தாலும் சரிதான்.
அப்போ எந்த அளவுக்கு அந்த இடத்துல நம்ம வச்சிருக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு மகரிஷி எடுத்துக்கங்களேன். மகரிஷி பாத்தீங்கன்னா 60 வயது வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில எல்லாத்துக்கும் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு 60 வயதுக்கு பிறகுதான் முழுசா பற்றற்ற நிலைக்கு வராங்க, துறவு நிலை அப்படிங்கிற நிலைக்கு வராங்க. அது வரைக்கும் குடும்பத்துல இருந்து கொண்டே, இல்லறத்துல இருந்து கொண்டே துறவர நிலையில தான் வாழ பழகுறாங்க. ஆனா அதுவும் ஒரு அளவு முறையோடு கூடிய பற்று. இப்ப நாம இந்த நிலைக்கு தான் நம்ம வரணும். இங்க குடும்பத்துல இருந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த ஒன்று நாள் ஒன்று கெடாம எவ்வளவுக்கு பாத்துக்க முடியுமோ அப்படி பாத்துக்கணும். அதுக்காக அதுதான் மிக முக்கியம்னு சொல்லி ஓடிட்டே இருக்கக்கூடாது. இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம வேலை செய்யறதுக்கு, சாப்பிடுறதுக்கு, ஆனா சாப்பிடவே நேரம் இல்லைன்னு உழைக்கிறது, இதுதான் பற்று. சாப்பிடுறதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படணும். ஆனா சாப்பிடுறதுக்கே நேரம் இல்லைங்கிற அளவுக்கு நம்ம உழைப்பு கொடுக்குறோம்னா அந்த உழைப்பின் மீது பற்று, இது வேண்டாம். அப்போ எவ்வளவு நேரத்துக்கு உழைக்கணும், எந்த நேரத்துல நம்ம வேலை செய்யணும், எந்த அளவுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு லிமிடேஷன் பிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கைய வாழ பழகி கொண்டா சிக்கல்கள் இல்லைன்னா சிக்கல்களை அனுபவிச்சுதான் ஆகணும். அளவு முறை எல்லாத்துலயும் நம்ம ஃபாலோ பண்றப்ப அது வந்து இன்பமா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல சொல்றீங்கிறது தெளிவா தெரியுதுங்க ஐயா. கண்டிப்பா எல்லாத்துலயும் அளவோடு இருந்து கொள்ற வரைக்கும் சிக்கல் இல்ல. அளவுக்கு மீறி எப்ப நம்ம போறோமோ அங்க சிக்கல் வந்துடும். பட் ஆனா எல்லாமே தேவைதான் இல்லைங்க ஐயா. அளவு முறையோட எல்லாம் தேவை. எல்லாம் தேவைதான். எல்லா உறவுகளும் தேவைதான். ஆனா அந்த உறவுகள் இடத்துல நம்ம வந்து அளவு முறைங்கிறது தான் இங்க மிக முக்கியம். இப்ப இத வந்து இறைநிலையில எப்படி அளவு முறை, இறைநிலைத்தன்மை அடையறதுக்கு அளவு முறையா? இறைநிலையில அளவு முறையே வைக்க முடியாது. அதுவே எல்லையற்ற பொருள். அங்க வந்து நீங்க அங்க எல்லை கட்டவே முடியாது. இறைநிலைங்கிறது எல்லையற்ற பொருள். எல்லையற்ற பொருள் மேல நீங்க மனசு நிக்க அங்க உங்க மனசும் எல்லை இல்லாத நிலைக்கு தான் போகும். எங்க எல்லை கட்டுறீங்களோ அங்கதான் பற்று வரும். தண்ணி ஓடிட்டே இருந்துச்சுன்னா 10 பிடிக்கவே பிடிக்காது. தண்ணி எங்காவது தேங்கி நின்றுச்சுன்னா அங்க 10 பிடிச்சிடும். என்னங்கய்யா புரியல? 10 என்னங்கய்யா? நீங்க நம்ம வீடுகள்லயே காவாயில தண்ணி போயிட்டே இருந்துச்சுன்னு வச்சுங்க. அந்த காவாயில வந்து ஒரு கால்வாயில தண்ணி போயிட்டே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எங்கேயுமே கருப்பா பிடிக்காது. தண்ணி காவாயிலே தேங்கி நின்றுச்சுன்னா அங்கங்க கருப்பா நாளைக்கு பாத்தீங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் செடிமினேஷன் ஆகி 10 10 பிடிச்சிருக்கும்ல. ஓகேங்கய்யா. அது மாதிரி ஓடிட்டே ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்ப வாழ்க்கையில ஓட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கணும் இல்லைங்களே? அதாவது நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல தேங்குனீங்கன்னா அங்க பிரச்சனை வந்துடும். சரிங்கய்யா. அதனால அது போற போக்குல போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். ஓகேங்கய்யா. சிறப்புங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக செவ்வேல் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா. இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா சொல்லிங்க. என்னுள்ளே நாடந்து உண்மையிலே நீ விளங்க சொல்லவில்லை. நம்ம அந்த இறைநிலையோடு ஒன்று இருக்கக்குள்ள அந்த இன்ப ஊற்று எவ்வளவு தூரம் அந்த ஆனந்தம் மகிழ்ச்சியும் அது கிடைக்குதுங்கிறது ரொம்ப அதை உணர்ந்து ஓதி சொல்றீங்க. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. அந்த மகிழ்ச்சி சொன்ன கருத்துக்களும் ரொம்ப நிலையா இருந்தது. நம்ம அந்த நிலையில இருக்கக்குள்ள நம்ம நீங்க அடுத்த நிலைக்கு நம்ம தொண்டு நிறைய இதை உணர்ந்தாலும் தொண்டு செய்யணும்ன்றீங்க. நம்ம தொண்டு செய்யக்குள்ள சில இடர்பாடுகள் தான் வரதான் செய்யுது. அதை நம்ம இன்னும் முறியடிக்கிறதுக்கு நம்ம இன்னும் என்னென்ன வழிகள் அதை செய்யலாம்? தொண்டு செய்யற போது இடர்பாடுகள் வந்தாதான் நல்லது அப்படின்னு நினைச்சுங்க. ஏன்னா கொண்டு வந்த பாவத்தை தொண்டு செஞ்சாதான் போக்க முடியும். யாராவது ஒருத்தர் நமக்கு துன்பத்தை கொடுத்தாதான் நம்மகிட்ட இருக்கிற பதிவுகளை எடுத்துக்க முடியும். அதனால துன்பம் கொடுக்கதான் செய்வாங்க. அந்த இடத்துல நாம எப்படி இருக்கணும்னா அதுலயும் ஒரு பிடிப்பானம் இல்லாம போயிடணும், அவ்வளவுதான். நம்மள தூற்றுதலுக்கும் போற்றுதலுக்கும் வாழ்த்துக்களே கூறி அப்படின்னு சாமி பாடுறாருல்ல. நம்மளை யாராவது வாழ்த்தினாலும் சரி அல்லது தூற்றினாலும் சரி எல்லாத்துக்கும் வாழ்க்கை வளமுடன் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அம்மா நீங்க எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் சரியா உங்களால அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்குங்கிற வரைக்கும் தான் அவர்கள் வந்து உங்களை வந்து பார்த்துப்பாங்க.
உங்களால அவங்களுக்கு கண்டிப்பா. பிரயோஜனம் இல்லைன்னா யாராக இருந்தாலும் சரி தூக்கி போயிட்டே இருக்காங்க. இந்த உண்மை. உண்மையை நீங்க எப்போ உணர்றீங்களோ அப்போ வந்து எந்த இடத்துலயும் போச்சுனாலும் தூச்சுனாலும் அல்லது என்ன பண்ணாலும் சரி நீங்க அதை பத்தி கவலைப்படாம போயிட்டே இருப்பீங்க. அது மனித குலத்தினுடைய இயல்புன்னு சொல்லி போயிட்டே இருக்கலாம் கரெக்டுங்க. இல்லையா? உண்மைதான் அவ்வளவுதான். ஐயா. அது இப்போ என்னால ஒருத்தருக்கு பிரயோஜனம் இருக்குங்கிற வரைக்கும் தான் என்னை யூஸ் பண்ணிக்குவாங்க. என்னால பிரயோஜனம் இல்லைங்கிற போது என்னை கொண்டு வந்து உட்கார வச்சு பெரிய ஆளுங்கெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. அப்போ என்ன உயர்த்துறாங்கன்னாலும் சரி தாழ்த்துறாங்கனாலும் சரி என்னால அவங்களுக்கு ஏதோ பிரயோஜனம் இருக்கு. என்னை எப்போ உயர்த்தவும் இல்லை தாழ்த்தவும் இல்லையோ அப்ப என்னால அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, கரெக்டுங்க. உண்மை, கரெக்ட், கரெக்டா சொன்னீங்க. உண்மைதான். நல்லது. வாழ்க வளமுடன். நல்லதுங்க. மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப கரெக்டான பாயிண்ட். ரொம்ப நல்லது. மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப சிறப்பா இருந்தது. உணர்ந்து நல்லா ஓதி சொன்னீங்க. வாழ்க வளமுடன். நல்லதையா. வாழ்க வளமுடன். நன்றி செவ்வேலையா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக வளர்மதி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இணைப்புக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சிறப்பு ஐயா. எப்பவுமே உங்க உரை வந்து தனி சிறப்பு தான். அந்த விளைநிலமாகி அந்த மனதுல போய் நிற்கும் உங்களுடைய உரை. அதுதான் ரொம்ப சிறப்பு. 2 கேள்வி. ஒண்ணு என்னன்னா, இப்ப சொன்னீங்களே இன்பம் துன்பம் மத்தவங்க மூலமா வந்தா நமக்கு அது கழியுது, நம்மளுடைய கர்மா கழியுது, அது பரவாயில்ல. மத்தவங்க கிட்ட இருந்து வரும்போது அது சரி, நம்ம வந்து அதை அலட்சியப்படுத்திட்டே போயிடலாம். அது ஒண்ணும் நமக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ நமக்குள்ள ஒரு வாக்குவாதம் வரும்போது, தேவையில்லாத இது வரும்போது, ஏன் இப்படி பேசும்போது நம்மளும் அதை யோசிக்காம சில சமயம் பேசிட்டதுக்கு அப்புறம் ஐயோ மகரிஷி சொல்லியிருக்கிறது நம்மளுடைய வினைப்பதிவை தான் கழிக்க வந்திருக்காங்க. கூட இருக்கவங்களும் சரி யாரா இருந்தாலும் சரி, அது பேசிட்ட உடனேதான் இப்ப அதாவது யோசனை வருது எனக்கு. பேசிட்டதுக்கு அப்புறமாவது எனக்கு யோசனை வருது, ஐயோ ஏன் பேசணும், ஏன் இந்த வார்த்தையை நம்ம விட்டோம் அப்படிங்கிறது. அது எப்படியா எடுத்துக்க முடியும்? ஒரு கணவன் மனைவின்றவங்க ஒரு பெரிய அது ஒரு பந்தம். அவங்க அசால்ட்டா பேசும்போது ஏன் எனக்கும் வந்து ஒரு 26 வருஷம் திருமண வாழ்க்கை ஆயிடுச்சு. இன்னுமே நம்மள புரிஞ்சிக்கலையே அப்படின்னு நினைக்கும் போது யாரையும் முழுசா புரிஞ்சுக்க முடியாது. அது ஒண்ணு. 2வது எண்ணத்தை எண்ணத்தால் கவனின்வார் மகரிஷி. ஒரு எண்ணம் எழும்போதுன்னா அந்த எண்ணம் வராம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன். ஆனா வந்து சில சமயம் ஏதாவது எனக்கு துரோகம் பண்ணவங்களை நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கும். சோ அந்த எண்ணம் நமக்கு வரக்கூடாது, அவங்களும் நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்திடுவேன். சோ அது எப்படியா எண்ணத்தை எண்ணத்தால் கவனிக்கிறது? வாழ்க வளமுடன். சொல்றேன். அது நம்ம நிறைய விஷயங்கள்ல இப்பதான் நான் பேசிட்டே வரும்போது சொன்னேன் உனக்கு, எங்க எல்லை கட்டப்படுகிறதோ அங்க சிக்கல் வருது. இப்ப கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, மனைவி கணவனாக இருந்தாலும் சரி, இவங்க எனக்கு சொந்தம், நான் சொல்றதை மட்டும்தான் அவங்க கேட்கணும் அப்படின்னு எப்போ நாம எதிர்பார்க்கிறோமோ அங்க சிக்கல்கள் வந்துட்டு தான் செய்யும். அது அவங்களோட இயல்பு. இப்போ நீங்க ஒரு பாம்பு கிட்ட போய் நீங்க எவ்வளவுதான் நீங்க அன்பு காட்டினாலும் கூட அதனுடைய இயல்பு என்ன? கொத்துறதுதான். ஒரு தேனுடைய இயல்பு என்ன? கொத்துறதுதான். அப்போ அதுகிட்ட நீங்க போய் எவ்வளவுதான் அன்பு காட்டினாலும் அதனுடைய இயல்பு ஒரு நாளைக்கு காட்டதான் செய்யும். அது மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் சில இயல்புகள் இருக்கத்தான் செய்யும். மனுஷனா இருந்தாலுமே மனுஷன்கிட்டயும் சில இயல்புகள் இருக்கதானே செய்யுது. அப்போ அந்த இயல்பை வந்து மாத்துறதுங்கிறது யார் மாத்த முடியும்? அவங்களாதான் மாத்திக்க முடியுமே ஒழிய நாம மாத்தவே முடியாது, இல்லையா? சுயநிலையாய் தனையறியதான் முடியுமே ஒழிய, சுயநிலையால் தனையறியதான் அதையெல்லாம் மாத்த முடியுமே ஒழிய இன்னொருத்தர் போய் அவங்க மாத்தி வைக்க முடியாது. இப்போ ஒரு கல்ல வந்து எவ்வளவு வேணாலும் அலங்காரம் பண்ணி இதுதான் சாமின்னு நான் காட்டலாம், சரியா? ஆனா அந்த கல்லு சாமி ஆகிறது யார் கையில் இருக்கு? பாக்குறவங்க பார்வையில. அவ்வளவுதான், பாக்குறவங்க பார்வையில தான். அப்போ நான் வந்து எவ்வளவு வேணாலும் இவங்க இப்படி இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கலாம், நான் எவ்வளவு வேணாலும் மாத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனா அவங்களா மாறாத வரையிலும் அது மாற்றத்துக்கு வரவே வராது. இல்ல மனவளக்கலைக்கு முன்னே எனக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். இவங்க கொஞ்சம்
ரொம்ப பர்ஃபெக்டா இல்ல, ஓரளவுக்காவது பர்ஃபெக்டா எடுத்த பொருளை எடுத்து அதெல்லாம் செட்ரேட் பண்ணிடுவேன். ஆனா மனவளக்கலைக்கு பின் வந்த அப்புறம் எந்த எதிர்பார்ப்பும் யாருக்கிட்டையும் நான் வச்சுக்கிறது இல்ல. அது என்னுடைய குருவோட தொடர்புல நான் அப்படி 5 வருஷம் தான் ஆகுது. இதுவும் கூட ஒரு போராட்டம் தான். இதுதான் என்ன சாமி சொல்றாருன்னா, ஏற்கனவே பழக்கம் நமக்கு ஒருத்தர் ஏதாவது ஒரு இது சொன்னாங்கன்னா நம்ம எதிர்த்து ஐயா நீங்க இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு அவங்கள மாத்துறதுக்கு ட்ரை பண்றது நம்மளுடைய பழக்கம். இப்ப நமக்கு விளக்கம் தெரிஞ்சிருச்சு, நம்மளால மாத்த முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா நம்மளால விட்டுட்டு போக முடியல. ஐயோ நம்ம வீட்டுக்காரங்க நம்ம பிள்ளைங்க இவங்க இப்படிதான் இருக்கிறாங்களே, நம்ம இவங்களை எப்படி மாத்துறது, நம்ம நமக்கு தகுந்தாடி நமக்கு வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அந்த விளக்கம் தெரிஞ்சாலும் கூட மாத்தத்துக்கு நம்ம ட்ரை பண்றோம்ல. இதுதான் மகிழ்ச்சி சொல்றாரு, பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையே போராடி கொண்டிருப்பவன் மனிதன். அதுதான் நம்ம யாரையும் மாத்த வரல, நம்மளால முடிஞ்சா நான் அந்த வேலையை செஞ்சிருவேன். அவ்வளவுதான். இந்த கான்செப்ட் நீங்க வந்துட்டீங்கன்னா யாரையும் மாத்தறதுக்கு நம்ம வரல, யாரையும் மாத்தவும் முடியாது. அது இந்த 5 வருஷத்துல நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன்யா. அதனால என்ன எப்படி மேன்மைப்படுத்திக்கிட்டு என்னால மத்தவங்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும், தொண்டு செய்ய முடியும் அப்படின்னு தான் இருக்கேன். அவ்வளவுதான். நம்மளை மேம்படுத்திக்கிறதுக்கும் நம்மளை மாத்திக்கிறதுக்கும் மட்டும் நம்மளுடைய செயல்பாடா வச்சுக்கணும். நீங்க எல்லா மகான்களையும் எடுத்துக்கங்க, எந்த மகானாக இருந்தாலும் சரி அவங்க குடும்ப உறுப்பினர்களையோ குழந்தைகளையோ வாழ்க்கை துணையோ மேம்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணவே இல்லை. கண்டிப்பா அவங்கள மேன்மைப்படுத்தி கொண்டே போனாங்க. அந்த மேன்மையில பல பேர் மேன்மை அடைஞ்சாங்க. அவங்க குடும்ப உறுப்பினர்கள் மேன்மை அடைஞ்சாங்கன்னு எங்கேயுமே சொல்லல, எங்கேயும் நம்மளால பார்க்கவும் முடியல. அதுக்காக இப்ப நான் பேராசிரியரா இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக என் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் இப்ப நீங்க எல்லாரும் சொல்றீங்க ஐயா நீங்க சூப்பரா நடத்துனீங்க, நல்லா இருந்துச்சு, விளக்கம் நல்லா இருந்துச்சுன்னா இப்ப நான் உணர்ந்து சொல்லலாம். ஆனா இதுக்காக என்னுடைய குழந்தைகளோ என்னுடைய மனைவியோ எல்லாரும் இப்படி இருப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறதோ இல்ல மற்றவங்க எதிர்பார்க்கிறதோ சரி வராது. ஆனா அந்த சூழல், உங்க சூழல் அந்த வைப்பு போய் அவங்கள இது பண்ணி அவங்கள மாத்தி கொண்டு வரலாம் இல்லையா? அது எப்படி வச்சுக்கோம்னா அவங்கள ஓரளவுக்கு நம்ம பக்கத்துல தக்க வச்சுக்கோம். சரிங்கய்யா, நம்ம கூட ஓரளவுக்கு தக்க வச்சுக்கோம், அவ்வளவுதான். அவங்க முழுசா மாத்திடும்னு சொல்ல முடியாது இல்ல. அவங்க முழுசா மாறணும்னா அவங்க என்ன பண்ணணும், இத பிடிச்சுக்கிட்டு அவங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணி வந்தாதானே வர முடியும். கண்டிப்பாங்கய்யா, கண்டிப்பா. அவங்களும் கொஞ்சம் இப்ப நம்மளுடைய வைப்ரேஷன்ஸ்குள்ள அவங்க இருக்கிற வரைக்கும் நல்லவங்களதான் இருப்பாங்க. நம்மளுடைய வைப்ரேஷன்ஸ் ஒட்டிதான் அவங்க இருப்பாங்க, அவங்களோட செயல்பாடுகள்லாம் இருக்கும். ஆனா நம்மளுடைய வைப்ரேஷன்ஸ் இருந்து கொஞ்சம் விலகினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரிஜினாலிட்டி வேற எங்காவது எடுத்துட்டு போகும், மாறும். கண்டிப்பாங்கய்யா, இல்லையா? அதனால அந்த மாறாம இருக்கிறதுக்கு நம்மளுடைய சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு அவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி வந்தாதான் முடியும். அததான் அவங்களுக்கு நாம செய்ய வேண்டியது என்ன, நாம வாழ்த்தி அவங்க நம்ம வைப்ரேஷன்ஸ்குள்ளேயே இருக்கணும், நம்மளுடைய அந்த ஃபீல்டுக்குள்ள அவங்க வந்துடணும் அப்படிங்கறதுக்கு மட்டும்தான் சங்கல்பம் கொடுத்துட்டே வரணும். எண்ணம். சரிங்கய்யா, அவ்வளவுதான். அந்த எண்ணம் அவங்கள போய் மாத்தும். இந்த எண்ணத்தால் ஆராய் என்று சொல்லியிருக்காங்க மகரிஷி இல்லைங்களா? எண்ணத்தாலேயே எப்படி ஆராய்ச்சி பண்ணதுன்னா இப்படிதான் பண்ணணும். எப்படி பண்றது, இப்ப என் பிள்ளைங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறது தவறு இல்லை. ஆனா அங்க மாற்றம் வரணும்னா நமக்குள்ள ஒரு சங்கல்பம், ஒரு இன்னையில ஒரு சங்கல்பம் வச்சுக்கோமே, இப்ப இவங்க இப்படி மாறணும்னு நினைக்கிறத விட சொல்லி மாற்றம் வரல, அப்போ என்ன பண்ணலாம், சொல்லாம சொல்லுதல். அப்ப சொல்லாம சொல்லணும்னா எப்ப சொல்லணும், நம்ம சொல்ற டயத்தை கரெக்டா வச்சுக்கணும். இப்போ ஒரு ஃப்ரீக்வன்சில வந்தா சயின்டிபிக்கா சொல்லணும்னா ஒரு ஃப்ரீக்வன்சில எந்த செய்தி ஒளிபரப்பப்படுதோ அதே ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்ணாதானே அந்த செய்தி இங்க கேட்கும். அப்ப நாம எந்த ஃப்ரீக்வன்சில இருந்து சொல்றோமோ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு எப்போ அவங்க வர்றாங்களோ அப்பதான் இந்த எண்ண அலைகள் அங்க போய் ரீச் ஆகும். உங்க மன அலைச்சூழல் கம்மியா இருக்கணும் அப்ப அவங்க ஹை ஃப்ரீக்வன்சில நீங்க லோ ஃப்ரீக்வன்சில இருந்துகிட்டு வாழ்த்துனீங்கன்னா இது எங்க போய் அங்க ரீச் ஆகும்? ஆகாது. அப்போ நம்ம எப்ப வேணாலும் லோ ஃப்ரீக்வன்சில இருந்து பழகலாம் இல்லையா? கண்டிப்பாங்க. அவங்க ஹைலி இருப்பாங்க, லோலி இருப்பாங்க. அப்போ அவங்க எப்போ லோ ஃப்ரீக்வன்சிக்கு வர்றாங்களோ அப்ப நாம இந்த விஷயத்த எடுத்து சொன்னோம்னா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும்.
இதுதான் நம்ம ம் சாதாரண சொல்லும்போது சொல்லும்ல, எப்போதும் ம் கோபமா இருக்கிற சமயத்துல நீங்க சொல்லாத எதையாவது சொன்னீங்கன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க எப்ப ம் கொஞ்சம் அமைதியா இருக்காங்களோ அந்த சமயத்துல கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற சமயத்துல நீங்க வந்து போய் பொறுமையா சொன்னீங்கன்னா அவங்க ஏத்துக்குவாங்க. அப்படி சொல்லுவாங்கல்ல ம் வாழ்க்கையில. ஆமாங்க ஆமாங்க இன்னும் அப்போ ஹைப்பர் நான் ஆயிடுவாங்க கோவமா இருக்கும்போது சொன்னா. ம் ஆமா. அப்ப நம்ம கரெக்ட். உணர்ச்சி வசப்பட்ட நிலையில அவங்க இருக்கிற போது நீங்க ம் அவங்க ஹை ஃப்ரீக்வன்சி, நீங்க லோ ஃப்ரீக்வன்சிலன்னு சொன்னா ஏத்துக்க முடியாது. முடியாது கண்டிப்பா. அப்ப அவங்க ம் லோ ஃப்ரீக்வன்சிக்கு வர சமயம் எப்பன்னு பார்த்து அப்ப சொல்லணும். ம் அப்ப சரிங்கய்யா வாழ்த்து சரி. சொல்றது கூட எப்படி சொல்லணும்? அப்ப ம் அவங்களுக்கு எப்ப லோ ஃப்ரீக்வன்சில இருக்காங்களோ அந்த மாதிரி சமயங்களை பார்த்து நீங்க அந்த ஃப்ரீக்வன்சிக்கு வந்து வாழ்த்துற போது இன்னும் சீக்கிரமா அதை சொல்ல முடியும். இதுதான் எண்ணத்தை எண்ணத்தால் ஏற்றது. அப்ப எப்பவுமே வாழ்த்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இல்லைங்களையா நம்ம கூட எப்போதும் நீங்க இருக்கவங்களுக்கு. கொடுத்துட்டே இருக்கலாம். அது ஆ, போய் அவங்களுடைய காந்த களத்துல மோதி அவங்க ஆறாலேயே சுத்திட்டே ம் இருக்கும். எப்ப ம் அவங்க அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ள வராங்களோ அது ரிசீவ் ஆயிடும். இல்ல ஆனா இப்ப தியானம் பழகுனதுக்கு அப்புறம் வீட்ல ஒரு அமைதி சூழ்நிலை, அதாவது ஒரு 10 வார்த்தை பேசுற இடத்துல ஒரு வார்த்தை தான் பேசிட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் நல்லா உணர முடியுது. அவங்க ம். தியானம் பழகலையே தவிர நம்ம ம். பண்றத பாக்குறாங்க, நம்ம செயல்கள் எல்லாம் பார்க்கும்போது 2வது எனக்கு தைராய்டு இருந்துச்சு. நம்ம பயிற்சி பண்ணி அதுவும் எனக்கு குறைஞ்சிடுச்சு. தைராய்டும் சூப்பர்மா. குறைஞ்சிடுச்சு. சோ அப்போ அப்போ அந்த டாக்டர் கிட்ட என் மகன் தான் கூட்டு போவாரு. அப்போ இத நான் சொல்றேன், இந்த மாரி நான் மகரிஷி பயிற்சி பண்றேன்ப்பா. அவர் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரு. நீங்களும் கைக்கு இந்த உடற்பயிற்சி எல்லாம் நல்லா இருக்கு. எளிய முறை உடற்பயிற்சி சொல்லும்போது, சோ இப்போ அவங்களுக்கு ஒரு தெளிவு வருதுண்ணா. ஏன்னா நம்மளே ஒரு எக்ஸாம்பிளா இருக்கோம். இந்த தைராய்டு ம். குறைஞ்சது அதெல்லாம். சோ அப்போ அவங்க யோசிக்கிறாங்க. சரிங்கய்யா அவ்வளவுதான். கரெக்ட். அந்த ம் யோசிச்சாங்கனாலே போதுமே. அவங்களுக்குள்ள இன்னைக்கு இல்லைனாலும் ம் என்னைக்கு ஒரு நாளைக்கு மாற்றம் வந்து. கண்டிப்பாங்கய்யா. மிக்க நன்றி ஐயா. உங்க ஃபோன் நம்பர் கொஞ்சம் போட முடியுங்களா? சாட் பாக்ல போட்டு மெசேஜ். விட்டுருமா? நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க்கை. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். சாட் பாக்ஸ்ல ஏற்கனவே போட்டிருக்கேன். திருப்பியும் ஒரு தடவை போடுறேங்கம்மா. நோட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கலைவாணி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க்கை கேக்குதுங்களா? வளமுடன்மா. அம்மா கேக்குதுமா, சொல்லுங்கம்மா கேக்குது. உங்களுடைய கருத்து எனக்கு ரொம்ப உங்களுக்கு வந்தாலே உட்காந்து கேட்கணும்ன்றது தோணும். நல்ல கருத்துக்கள் பற்று பத்தி. ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு 59 வயசு ஆகுது. இப்போ இது முக்கியமா தேவையான ஒரு சப்ஜெக்ட் எனக்கு. எப்படி இருக்கணும்ன்றது பிள்ளைங்க கிட்ட குழந்தைங்க கிட்ட எப்படின்னு. எனக்கு ஒன்னே ஒரு சந்தேகங்க. நம்ம சொல்லுங்க. வந்து பற்ற வந்து எப்படி வைக்கணும்? கடமையா செய்யணுமா இல்ல அக்கறையா செய்யணுமா இல்ல ரெண்டும் ஒண்ணுதானா? கடமையும் அக்கறையும் ரெண்டும் ஒண்ணுதான். அது என்னுடைய கடன், நான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அக்கறைன்னாக்க அக்கறைன்னு சொன்னீங்கன்னா கூட அது வித்தியாசமா போயிடும். நீங்க கடமையா நீங்க செய்யுங்க போதும். அக்கறைன்னா அதுலயும் ஒரு பற்று வரும் இல்லைங்களையா? அதுல பற்று வந்துடும். கடமைன்னா நம்மளுடைய அதோட நம்மளுடைய முடிஞ்சது அதுதான். அவ்வளவுதான். சரிங்கய்யா. நீங்க அந்த அந்த விளக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நீர்வீழ்ச்சியில தண்ணி வர வரைக்கும் இருந்தது. அது தேங்கிச்சுன்னா அது எப்படின்னா அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துல பாசம் வைக்கும் போது அது தேங்கும் போது எவ்வளவு மன அழுத்தம் வருதுன்றது நல்லா உணர முடிஞ்சது என்னால. இந்த ஸ்பீச் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதுதான் எனக்கு வந்து இனிமேல் செய்யறது எப்படி செய்யணும்? அக்கறையா செய்யணுமா பற்ற கடமையா நம்ம செஞ்சுட்டு போயிடணுமா? அதை விளக்கத்துக்கு கடமையா செஞ்சுட்டு கடமையில அதை சரியா செய்யணும். நாம அது கடனுக்கேன்னு செய்யக்கூடாது. என்னுடைய கடனை நான் தீர்க்கிறேன்னு சொல்லி செய்யணும். அவ்வளவுதான். நம்ம செய்ய வேண்டியது நமக்கு கொடுத்த பொறுப்பு, நம்ம எடுத்துட்டு வந்த பொறுப்பு, அதை செஞ்சுட்டு போறோம். அந்த மாதிரி செய்யணும். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஸ்ரீனிவாசன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மைக்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இப்ப வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மன்னிக்கிறது வந்து மகரிஷி ஐயா சொல்லியிருக்காங்க. அதாவது வஞ்சன்ஸை வந்து மன்னிப்பா நம்ம மாத்திக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க.
எனக்கு ஒரு 6 மாசத்துக்கு மேல ஒருத்தங்களை மன்னிக்கவே முடியலங்க. ஒரு மாதிரி நம்பிக்கை துரோகம் மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சிடுச்சு. அதை வந்து என்னால ஏத்துக்கவும் முடியல, இது பண்ணவும் முடியல. ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகி, அதாவது பணம் விஷயத்துல ஏமாத்தல. பட் ஆனா நம்ம ஒரு ட்ரஸ்ட் வச்சிருப்போம்ல, அவங்க ஃப்ரெண்டு அப்படின்ட்டு. அவங்க எப்படின்னா உங்கள்ட்ட வந்து உங்கள ஃப்ரெண்டு மாதிரி பழகுறது, என்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி பழகுறாங்க அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டான். பட் ஆனா மன்னிக்க முடியல, சண்டை போடணும்னு தோணுது, அப்புறம் மன்னிச்சு விட்டுலான்னு தோணுது. ஒரு கன்ஃபியூஷன் இதுலயே இருக்குதுங்க. அந்த எண்ணத்துக்குள்ளேயே திருப்பி திருப்பி போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. அது இதை விட்டு எப்படிங்க முழுமையா வெளில வருது? இந்த சூழலை மாத்திக்கலாம் ஐயா. அதாவது அந்த நபரை சந்திக்கிறதை தவிர்க்கலாம், அல்லது அந்த நபரோட பழகும் போது நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கிடணும், அவர் நம்மள இது பண்ணுவாருங்கிறது அந்த எண்ணத்தோட இருக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம சூழலை மாற்றி கொண்டீங்கன்னாலும் போதும். அவரோட பழக்கத்தை கொஞ்சம் நம்ம ஒதுக்கி தவிர்த்துடலாம்ல ஐயா. சூழ்நிலை மாத்தியாச்சுங்க. இப்ப பாக்குறது கிடையாது. அவர் வேற இடத்துல இருக்காரு, என் வேற இடத்துல இருக்காரு. பட் ஆனாலும் என்ன சொல்றதுன்னா, இப்ப நம்ம ஆக்சுவலா டே டு டே லைஃப்ல வந்து ஒரு ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க ஒரு 4-5 இயர்ஸ். அந்த நினைப்பு, அந்த காமன் ஃப்ரெண்ட்ஸ்ட பேசுறப்ப, அந்த இது பண்றப்ப அந்த எண்ணத்தை வந்து அவாய்ட் பண்ண முடியலங்க. அது வந்து அதாவது மனசுல மைண்ட்ல வந்து அது லூப்பா வந்து போய்கிட்டே இருக்குதுங்க. அது ஒரு எரிச்சல் கொடுக்குது. வேலை பார்க்கறப்பையும் சப்கான்சியஸா மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குது. அதுக்கு இன்னொன்னு பண்ணுங்க, இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களை டைவர்ட் பண்ணுங்க. அதாவது வேற ஏதாவது ஒரு பிடிச்ச நண்பரோட அதிகமா நம்ம பேசுறது, இல்லைன்னா பிடித்த ஒரு செயல்களை செய்து கொண்டிருக்கிறது, இது மாதிரி செயல்களை நம்ம கொஞ்சம் ஈடுபாடு படுத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது மறந்துடும், இங்க வந்துடுவீங்க. பிடிச்ச விஷயத்துக்கு நீங்க வேற என்ன பிடிக்கும் அப்படின்னு பாருங்க. மனசுக்கு வேற எது ரொம்ப விருப்பமான விஷயமோ அந்த விருப்பமான விஷயத்துல உங்களை ஈடுபடுத்துங்க. ஓகேங்க. இப்ப இது மகிழ்ச்சியா சொல்லிருக்க மாதிரி எண்ணம் மாறத்தில் ஆசை சீரமைத்தல சொல்லியிருக்கிற மாதிரி இந்த ஆசையை வந்து சீரமைக்கணும், இந்த எண்ணத்தை வந்து வேற எண்ணமா மாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி இதை வந்து என்னால நியூட்ரலைஸ் பண்ண முடியலங்க. இந்த எண்ணத்தை வந்து என்ன சொல்றதுன்னா, இந்த எண்ணத்தை எப்படி நியூட்ரலைஸ் பண்ணணும்னா, ஒண்ணு வாழ்த்தணும். அவங்க வாழ்த்தி அவங்களை வந்து தன்னுடைய இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம்னு தான் சாமி சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு அவங்க துன்பம் கொடுக்குறவங்க, அவங்க நமக்கு துன்பம் கொடுக்காம இருக்கணுங்கிறதுக்காக கருணையோடு நம்ம வாழ்த்தி கொண்டே வரலாம். அவங்கள ஒரு நாளைக்கு காலையிலே சாயந்தரமும் அல்லது எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ அப்பெல்லாம் அவங்க நமக்கு ஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி நினைச்சு வாழ்த்திட்டே வரணும். அவங்க நம்ம கிட்ட வந்து செஞ்ச அந்த துரோகத்துக்கு அவங்களே வந்து ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம வாழ்த்திட்டே வந்தா அது வந்து ஒரு சக்சஸ் ஆகும். இப்ப நம்ம வாழ்த்தும் போது அவங்க செஞ்ச துரோகத்தையும் நினைச்சுக்கிட்டே வாழ்த்துறோம் அப்படின்னா அது என்னாகும், அதுவும் சேர்ந்து அங்க கிரியேட் ஆயிடும். அதனால அது வேண்டாம். அவங்க நம்மகிட்ட எவ்வளவு சாஃப்டா இருக்கணும், எந்த மாதிரி நம்மகிட்ட நடந்துக்கணும்னு நினைச்சிட்டு நீங்க வாழ்த்துட்டு வாங்க, அது சரியா வரும். இன்னொன்னு, தவநிலைகள்ல அவர்களே வாழ்த்தலாம். எப்ப நம்ம தவம் செய்யணும்னா அவங்க தூங்கும் போதும் அல்லது தூங்கி ஒழிக்கிறதுக்கு முன்னாடியும் செய்யும். இதுதான் இங்க கான்செப்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நாம தவம் செஞ்சா ஆல்பா ஃப்ரீக்வன்சிக்கு சீக்கிரம் வந்துடலாம். அவங்க எப்போ ஆல்பா ஃப்ரீக்வன்சிக்கு வருவாங்கன்னா தூக்கத்தின் போதுதான் ஆல்பா ஃப்ரீக்வன்சில இருப்பாங்க. அதுலயும் தூங்குற போதும், அதை தூங்க ஆரம்பிக்கிற சமயத்திலையும் தூங்கி ஒழிக்கிற சமயத்திலையும் தான் கிட்டத்தட்ட நம்ம தவநிலைக்கு அவங்க வருவாங்க. அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம வாழ்த்துகள் கொடுத்தோம்னா ரொம்ப சீக்கிரமா அது போய் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். இது 2வது விஷயம். 3வது விஷயம், இந்த மாதிரி எண்ணங்கள் வர்றதுனால என்னுடைய உடலும் மனசும் எந்த அளவுக்கு பாதிக்குதுங்கிறத நீங்க ரியலைஸ் பண்ணணும். நம்மளுடைய மனசும் உடலும் என்னென்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுது, அவங்கள நினைக்கும் போது நமக்குள்ள என்னென்ன ரியாக்ஷன்ஸ் வருது அப்படிங்கிறத நீங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, அனுபவிக்க பழகுனீங்கன்னா, ஐயோ இந்த பிரச்சனையினால என்னுடைய உடம்பு கெடுதே, அதனால இது தேவையில்லை அப்படின்னு உங்க மனசே அதுக்கு சங்கல்பம் செய்துகள். புரியுதுங்க. அதாவது இந்த வந்து இது எப்படின்னாங்க, இந்த பற்று வந்து வெளில எடுக்கணுங்க. அதாவது பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு, இப்ப பற்று வந்து இப்ப அவங்கள்ட்ட என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, இது இருக்குது, ஏன் மெசேஜ் அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க ஏன் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்ப மாட்டேன்றாங்க, இது அனுப்ப மாட்டேறாங்க. இப்ப நம்ம போனாலும் சரியா ரிப்ளை பண்ண மாட்டேன்றாங்க. அப்படி அவங்கள திருத்தணும் அப்படின்ற மாதிரி அந்த எண்ணம் வந்துகிட்டே இருக்குதுங்க. அவங்களெல்லாம் நம்ம திருத்தவே முடியாது, நம்ம தான் திருத்திக்கணும். அவங்கள திருத்த முடியாது, நாம திருத்திக்கணும். ஒண்ணு அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாம ஒதுங்கி போயிடணும், இல்லைன்னா அவங்கள நாம ஒதுக்கிடணும். இது நமக்கு தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் சொல்லி ஒதுக்கிட்டு போங்க.
ஒண்ணு ஒதுங்குங்க, இல்லைன்னா ஒதுக்குங்க, ஏதோ ஒண்ணு ஃபாலோ பண்ணுங்க. இல்ல ஒதுங்கவும் முடியாது ஒதுக்கவும் முடியாதுன்னா கஷ்டம்தான். ஏதோ ஒண்ணு ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்க. ஏதாவது ஒண்ணு ஃபாலோ பண்ணிட்டு அதை இது பண்ணிட்டு வந்துடலாம். நல்லதுங்க. ஒண்ணு ஒதுங்கி போங்க, இல்லைன்னா ஒதுக்கிடுங்க. இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஒதுக்கிட்டு போடுங்க. அந்த இதுதாங்க, அந்த டிட்டாச்மெண்ட் தாங்க ஏன் வர மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனையா இருக்கு. மைண்ட்ல வந்து அந்த டிட்டாச்மெண்ட் வர மாட்டேங்குது. நேர்ல பேசி அது வரும். ஏன் வரமாட்டேங்குதுங்கிறதுக்கும் உங்ககிட்டயே சொல்யூஷன் இருக்குது. ஏன்னா நீங்களே பிடிச்சு வச்சுக்கிட்டு விட முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட, உங்களுக்கு நீங்க ரியலைஸ் பண்ணினீங்கன்னா, அவங்களால நமக்கு இவ்வளவு ப்ராப்ளம் வருதுன்னு நீங்க ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா, உண்மையா ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா, இது தேவையில்லாத உறவு அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டு போயிடும். நீங்க ரியலைஸ் பண்ணாத வரையிலும் அதை அனுபவிக்கணும்னு போயிட்டே இருக்கு. புரியுதுங்க. அதுக்கு ஒரு முக்கியமான பாசம் வந்து முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. ரொம்ப அந்த அதான் நீங்க விடணும். அந்த இடத்துல யாரா இருந்தாலும் சரிங்க, அது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அவர்களால் பிரயோஜனம் இருக்கிற வரைக்கும் தான் உங்களை யூஸ் பண்ணிக்குவாங்க. கண்டிப்பா. உங்களுக்கு எப்போ அவங்க பிரயோஜனம், நீங்க எப்போ மற்றவங்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அப்போ உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு. அப்ப அந்த உறவு வந்து சும்மா வெறுமனே போலியா நடிக்குது. இந்த இத்தகைய உறவு நமக்கு தேவையில்லைன்னு ஒதுக்கிட்டு போக முடியும். சரி. நல்லது. சரிங்க. வாழ்வோம். வாழ்வோம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். தெளிவான ஒரு விளக்கம் ஐயா. சிறப்பான ஒரு சிந்தனை உரையும் கொடுத்து அன்பர்களோட கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாகவும் தெளிவாகவும் நம்பிக்கையூற்ற வகையிலும் பதில் கொடுத்தீங்க ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா. ஒவ்வொருத்தர் கேட்ட கேள்விகள் எல்லாமே எல்லாருக்குமே பயனுள்ளதா இருந்தது. மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். நிறைவு பண்ணிக்கலாங்களா ஐயா? நிறைவு பண்ணிக்கலாமா? இந்த அருமையான நிகழ்வுல என்னோட சேர்ந்து இந்த அருமையா தொகுத்து வழங்கிய பேராசிரியர் உமாவுக்கும், இந்த நிகழ்வை நல்ல முறையில ஒளிபரப்பு செய்திய ஐடி துறையை சார்ந்த நிர்வாக பெருமக்கள், இயக்குநர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம் கடமை அறவா